ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, பல அன்பார்ந்த கொங்கு சொந்த வணக்கம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, இங்கு இந்த 102வது காணொளி தொகுப்பில் பல நாடுகளில், பல கண்டங்களில் தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ எங்கிருந்தாலும் இந்த காணொளி தொகுப்பிற்காக ஓடோடி வந்து இந்த காணொளியில் பங்கு பெறும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல், சிக்பா மலேசியா, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, 100 காணொளிகளை கடந்து 102வது காணொளியாக இன்று ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வைட்டல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ற தலைப்பில், அதாவது பங்குச்சந்தை முதலீடு முக்கிய அம்சங்கள் என்ற ஒரு முக்கியமான இன்றைய சூழ்நிலையில் பங்குச்சந்தையில் எவ்வாறு பங்குகளின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு அதன் மூலம் முதலீடு செய்து அதை வெற்றிகரமாக லாபகரமாக மாற்றுவது. நிறைய சொந்தங்களுக்கு பங்குகளின் விலையில் முதலீடு செய்து அதில் நஷ்டம் ஏற்பட்டு பிறகு பங்கு சந்தையே நமக்கு ஒத்து வராது என்று விலகி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தலைப்பு ஒரு மிகவும் முக்கியமான தலைப்பாக கருதப்படுகிறது. நம் பங்கு சந்தை முதலீடை எவ்வளவு அதில் உள்ள விஷயத்தை ஆராய வேண்டும், எவ்வளவு துணிந்து அதன் பிரதிபலன்களை பார்த்து ஆழம் தெரிந்து காலை விட வேண்டும் என்ற பழமொழிக்கேற்ப எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி இன்று விரிவாக நம்முடன் கலந்துரையாடி சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திரு கௌதம் தாமோதரசாமி அவர்களை கேபிஎன் குளோபல் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமக்கு ஒரு இன்றியமையாத தொகுப்பாகும். எவ்வாறு இன்றியமையாத ஒரு தொகுப்பு என்றால், நம் காணொளியின் இறுதியில் கண்டிப்பாக அந்த காணொளியின் தலைப்பு ஏதேனும் ஒரு சொந்தத்திற்கு ஒரு புதிய பரிமாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் அதன் மூலமாக அவர் வாழ்வில் தொழில் வாழ்விலும் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு காணொளியின் முடிவிலும் ஏதேனும் 2 அல்லது 3 சொந்தங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த காணொளி மூலியமாக எனக்கு சில அரிய தகவல்கள், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரியாத வண்ணம் இருந்த இந்த சூழ்நிலையில் இந்த காணொளி மூலியமாக யாரை தொடர்பு கொண்டு இந்த பொருளை எப்படி நாம் கையாள வேண்டும், இந்த தொழிலை எப்படி கையாள வேண்டும், அதை எவ்வாறு நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்து அதன் மூலியமாக என்னோட வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை எங்களுக்கு கூறும் பொழுது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும், இந்த புத்துணர்ச்சியான ஒரு மிகுந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் எவ்வாறு அந்த கஷ்டத்தை கையாண்டு அதன் மூலமாக அவர்கள் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது எங்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை தந்து மென்மேலும் நாங்கள் இது போல பல காணொளிகளை மக்களுக்கு சேரும் வண்ணம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆவலினால் இந்த காணொளியை இன்று இங்க 102வது காணொளி தொகுப்பாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய காணொளியில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கும் நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் இளம் வயது முதுநிலை பட்டதாரியாக இருக்கும் கௌதம் தாமோதரசாமி அவர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்த தொழிலை நேர்த்தியான விஷயமாக தேர்ந்தெடுத்து அதில் அவர் ப்ரொஃபஷனல் அப்ரோச் என்பதை மிகவும் கையாண்டு அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு நிறுவனமாக அவருடைய கிளையன்ட்ஸ் மற்றும் அவருடைய கஸ்டமர்கள் பல அப்ரிசியேஷன்ஸ், பாராட்டுதலை அவர்களுடைய இந்த தொழிலின் நேர்த்திக்காக வழங்கிட்டுள்ளனர். இவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் என்பது இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒரு நேர்த்தியான துறை சார்ந்து எவ்வாறு ஒவ்வொருவரும் முதலீடை எந்த இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும், எவ்வாறு அந்த முதலீட்டில் லாபகரமாக மாற்ற வேண்டும்,
எவ்வகையான ரிஸ்க், அதாவது எவ்வகையான அபாயத்தை அவர்கள் உற்று நோக்க வேண்டும், இதையெல்லாம் கற்று தேர்ந்த இவர் ஒரு என்ஜினியரிங் பட்டதாரியாக இருந்து பின்பு பினான்சியல் மேனேஜ்மெண்ட் துறையில் மிகுந்த ஆர்வம் உள்ள காரணத்தினால் முதுநிலை பட்டதாரியாக மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA ஃபினான்ஸ் PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோவையில் கற்று தேர்ந்து அதன் மூலமாக இந்த தொழில் சார்ந்த மற்றும் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த ரியல் எஸ்டேட், பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், பினான்சியல் ஃப்ரீடம், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் அவருடைய அறிவையும் அவருடைய அனுபவத்தையும் நம்முடன் இன்று பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு முதல் கட்டமாக ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை முதலீடை பற்றி இன்றைய காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அவர் சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் மற்றும் மில்லியனர் மைண்ட் இன்டென்சிவ் அட்டெண்டீஸ் என்ற ஒரு துறையையும், அவர் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் துறையில் ஏற்கனவே கூறியது போல மிகவும் நேர்த்தியான பல கிளைண்ட்டுகளை வைத்து தற்போது அவருடைய கிளைண்ட் பேஸ் 4000 கிளைண்ட்டுகளை தாண்டி அவருடைய சேவை ஆற்றி கொண்டு வருகின்றார் இந்தியா நாடு முழுவதும். அது மட்டுமல்லாமல் சரியான பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கையாள வேண்டும், எவ்வாறு ஒரு நம்பகத்தன்மையான முதலீடை செய்ய வேண்டும், இன்சூரன்ஸ் துறையில் எந்த துறையை எந்த முதலீட்டு சம்பந்தமாகவோ அல்லது பங்குச்சந்தை இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவோ எவ்வாறு நம்ம முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுடைய பண தேவைக்கேற்ப எவ்வாறு அவர்களுடைய வாழ்விற்கும் அவருடைய பர்சனல் லைஃபிற்கும் ஏற்படக்கூடிய அந்த அபாயகரமான கட்டத்திற்காக எவ்வாறு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும், எவ்வாறு அவருடைய நிதி மேலாண்மையை அவர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். பல சிஇஓக்கள், மேனேஜ்மெண்ட்ஸ் மற்றும் பல இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் போன்ற பல துறைகள் இருக்கும் வல்லுநர்களுக்கு அவருடைய கிளைண்ட் பேஸை விரிவாக்கி அவர்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கி கொண்டு வருகின்றார். பர்சனல் பினான்சியல் பிளானிங் அவேர்னஸ் செஷன்ஸ் மூலமாகவும் வெல்த் மேனேஜ்மெண்ட் செஷன்ஸ் மூலமாகவும் கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ்களுக்கும் அந்த கார்ப்பரேட்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல், அதாவது தனிநபர்களுக்கு முதலீடு சார்ந்த அனுபவத்தையும் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த தொழிலதிபர்களுக்கு அவருடைய பங்களிப்பையும் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயத்தை அவர் நேர்த்தியாக கையாண்டு அவருடைய அனுபவத்தை அவர்களுக்கு வழங்கி அதன் மூலம் அவர்களுடைய அபாயத்தை எவ்வாறு அவர்கள் நேர்த்தியாக கையாள வேண்டும், எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் என்பதை இன்றளவும் அவர் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகின்றார். இவர் ரோட்டரி இன்டர்நேஷனல், JCI மற்றும் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப் சர்க்கிள், யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல், கோவை இன்வெஸ்டர் அசோசியேஷன், டெல்லி இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷன், கோயம்புத்தூர் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் மற்றும் நமது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்கிலும் முக்கிய பங்காற்றி நம் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் அவருடைய இந்த வழிகாட்டுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வழிகாட்டுதலாக இன்றளவும் இருந்து கொண்டு வருகின்றது. அவருடைய அனுபவத்தை விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக KCT பிசினஸ் ஸ்கூல் கோவையில் அவருடைய வெல்த் மேனேஜ்மெண்ட் என்ற இந்த தலைப்பில் நிதி மேலாண்மையை பற்றி, மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி, பங்கு சந்தை முதலீடுகளை பற்றி அவருடைய கெஸ்ட் லெக்சர்ஸ் மூலம் பல பிசினஸ் ஸ்கூல்களுக்கும் கல்லூரிகளுக்கும் அவருடைய இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மற்றும் வெல்த் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பல மாணவர்களுக்கு அவருடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சார்ந்த துறையில் அனுபவத்தை பகிர்ந்தளித்துக் கொண்டு வருகின்ற இன்றைய சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை நம் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை முதலீடு முக்கிய அம்சங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். வணக்கம் அண்ணா. மிக்க நன்றி அழைத்ததற்கு. KBN சார்பாக ராஜசேகர் அண்ணா, பழனியப்பன் அண்ணா, அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ணலாம்.
ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடுங்க. அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டோன்னே ஒன்றா வந்து நம்ம பயந்துருவோம், இல்லை வந்து அது மூலியமா ஆதாயம் கிடைச்சவங்களும் இருப்பாங்க. ஸோ பட் ஆனால் வந்து ஒரு சரியான புரிதல் வந்து அனைவருக்கும் இருக்காது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது நம்ம என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன அதில் ரிஸ்க் இருக்கு, என்ன அதில் கரெக்டாக பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்கு, அதில் வந்து ஏன் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வரணும், என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன ரிஸ்க் இருக்கு, எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கோட கண்டென்ட்ஸ்ங்க. ஸோ உள்ள போய்க்கலாம். ஸோ அண்ணா என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ ஒரே ஒரு விஷயம், லைக் ஃபினான்ஷியலி ஃப்ரீ. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வந்து என்னங்கிறது ஆடியன்ஸ் விருப்பப்பட்டா அண்ட் அண்ணா அனுமதித்தா இன்னொரு நம்ம செஷனில் நம்ம பண்ணலாம். ஸோ என்னோட செஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும். ஸோ விப்ரோங்கிற கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்ல இருக்காங்க. ஐடி சர்வீசஸ்லேருந்து எஃப்எம்சிஜிலேருந்து எல்லா பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோ வந்து 1980 வந்து ஐபிஓ, அதாவது ஷேர் வந்து முதல் முறையாக மார்க்கெட்டுக்கு வந்து லைக் பப்ளிக் வந்து இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ வந்து ஒரு 42-43 வருஷம் கழிச்சு என்ன அதோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தான் கேள்வி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் சில கோடிகள் நம்ம நினைக்கலாம். ஒரு கன்சிடரபிளான ரிட்டர்ன்ஸ் என்ன, இப்போ இதே காசு நம்ம பேங்க்ல வச்சிருந்தா என்ன ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7% ரிட்டர்ன் வச்சுக்கிட்டோம்னா இப்போ தோராயமாக பார்த்தோம்னா ஒரு 2 லட்ச ரூபா நம்மளோட பேங்க்ல சேஃபா கண்டிப்பா பேங்க்ல இருந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கோங்க. பட் விப்ரோவில் என்ன மாதிரியான ரிட்டர்ன் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 கோடிக்கு மேல அதோட ரிட்டர்ன் இப்போ கரண்ட் வேல்யூல இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் கிடையாது, உண்மையாவே 40 வருஷமா ஷேர் வச்சுட்டு இந்த ரிட்டர்ன் எடுத்தவங்க இன்னும் இருக்காங்க. ஸோ இது ஏன் வந்துச்சு, இந்த ரிட்டர்னுங்கிறது எதனால வந்துச்சு, இதோட ரீசன் என்ன. ஸோ இது வந்து லைக் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுனால என்ன இதனால கிடைச்சிருக்கு. ஸோ ஏன் வந்து பேங்க் 2 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான காரணம் என்ன, ஸோ அதை தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர என்னென்னலாம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் தெரியும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, ஆர்டி இருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ பேங்க்கு கிட்ட நம்ம டெபாசிட் பண்றோங்க. ஸோ எஃப்டி போடுறோம், ஒரு 7% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்கை வந்து நம்மளுக்கு எப்படி அந்த 7% காசு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். மணி ஃப்ளோ சைக்கிள்ங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதோட கடைசிக்கு முன்னத்த பார்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்ஸுங்க. ஸோ பேங்க்கை வந்து நம்ம டெபாசிட் பண்ணோன்னே அந்த பேங்க் வந்து எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க்கை வந்து யாருக்கும் லெண்ட் பண்ணுவாங்க, அதாவது வேற யாருக்காச்சும் கடன் கொடுப்பாங்க. ஒன்னா தனிநபருக்கு கொடுக்கலாம், இல்லை கார்பரேட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா லோனுமே, வெஹிக்கிள் லோன்லேருந்து ஹோம் லோன்லேருந்து அனைத்து விதமான லோனும் கொடுக்குறாங்க. கார்பரேட்டுக்கும் டேர்ம் லோன்லேருந்து ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து அனைத்து விதமான லோன் கொடுக்குறாங்க. இப்போ பேங்க் பார்த்தீங்கன்னா யாருக்கோ இப்போ ஒரு 10%, ஒரு 12%, ஒரு பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா 20, 30, 40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, டெபாசிட் பண்ணவங்களுக்கு ஒரு 7% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இதுதான் பேங்கோட வேலைங்க. ஸோ இன்னொருத்தங்கிட்ட இருந்து காசு வாங்கி அதை வந்து ஹை இன்ட்ரெஸ்ட்ல எங்க கிடைக்குமோ அவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்து வாங்குறது தான் பேங்கோட வேலை. இப்போ அந்த கார்பரேட், ஸோ இது வந்து கார்பரேட்டாகவும் இருக்கலாம், கவர்மெண்டாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு காசு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அவங்க வந்து இந்த காசு வந்து பேங்க் கிட்ட போகாம நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த கடனை அவங்க பூர்த்தி பண்ணலாம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டுன்னு சொல்றது. ஸோ பாண்டுங்கிறது தமிழில் வந்து நம்மளோட கடன் பத்திரங்கள், கருவூல பத்திரங்கள் அப்படிங்கிறது ட்ரெஷரிபிள்ஸ், ஜிசெக் அப்படின்னு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பாண்டுங்க. ஸோ என்ன பண்றோம், நம்ம டைரக்டா பேங்க்குக்கு கொடுக்காம யாருக்கு கடன் தேவையோ அவங்களுக்கு டைரக்டா நம்ம அந்த கார்பரேட்டுக்கு கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன நம்மளோட ரிஸ்க் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பேங்க் நம்ம இங்கே நடுவில் இல்லை. ஸோ டைரக்டா அந்த கம்பெனிக்கு காசு போயிடுது.
ஆனால் ரிஸ்க்குங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பேங்க்குங்கிறது லைக் 100% நம்ம சேஃப் கேரண்டின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக விட மாட்டாங்க. ஸோ டிஃபால்ட் ஆகிறதுக்கான ஏன்னா அது அந்த ரெகுலேஷன்ஸில் வந்து டிஃபால்ட்டுங்கிறது என்னன்னா அந்த கம்பெனி லைக் நஷ்டம் அடைகிறது. ஸோ பேங்க் வந்து நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக கம்மி. பட் இதே வந்து பாண்ட் வாங்கினோம்னா ரிஸ்க் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கு. ரிட்டர்னும் கொஞ்சம் அதிகம், ரிஸ்க் இருக்கு. ஸோ இது வந்து தெரிஞ்சவங்க அதை பற்றி லைக் அந்த கம்பெனி பற்றி அந்த பாண்ட் மார்க்கெட் பற்றி அறிஞ்சவங்க அதுக்குள்ளே போகலாம். இல்லை எனக்கு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அதுலேயே வந்து நம்ம போகலாம். பேங்க்ல போகிறதோட டாக்ஸேஷன்லேயே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்துட்டோங்க. இப்போ இன்னொரு ஆல்டர்னேட் என்னன்னா அந்த கம்பெனியிலே நம்ம ஒரு ஓனர் ஆக முடியுங்களா? ஸோ ஆக முடியும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காசு இருக்கு, பேங்க்ல வச்சிருக்கோம். பேங்க் யாருக்கு லோன் கொடுக்குறாங்க? அந்த கார்பரேட்டுக்கு கடன் கொடுக்குறோம் பாண்ட் மூலியமா. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு டைரக்டா வந்து ஷேர் வாங்கிக்கிறோம். ஸோ அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் இன்னும் அதிகம் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி வந்து லாபமும் அடையலாம், நஷ்டமும் அடையலாம். அந்த இடத்துல அதோட லாப நஷ்டத்தை நம்ம தான் ஏற்றுக்கிறோம். ஸோ இதனால ரிட்டர்ன்ஸும் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம சரியா பண்ணியிருந்தா. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்க்கும் அதிகங்க. இதுதான் ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி, ஷேர் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே ஒரே விஷயம் தாங்க. இல்லை எனக்கு வந்து என்கிட்ட காசு இருக்கு, பட் என்னால் வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதை பற்றியான எனக்கு நாலேஜ் இல்லை. அப்போ என்ன பண்ணலாங்க? ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம இதை பற்றி பேசுவோம் மறுபடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னன்னா நம்மளோட காசை இன்னொருத்தங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே தான். ஸோ அவங்க பேங்கிங் ப்ராடக்ட்ல, பாண்ட்ஸ்ல, ஸ்டாக்ல எல்லாத்துலேயும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு கம்பெனியில் இல்லை 2 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது குறைஞ்சது ஒரு 40-50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும், ரிஸ்க்கும் வந்து குறைஞ்சிருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஸோ அடுத்தது இடிஎஃப்ங்கிற ஒரு கான்செப்ட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இண்டெக்ஸ் ஃபண்ட், இடிஎஃப்ங்கிறது ஒரு பிரபலமான வார்த்தை. அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஏதோ ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சென்செக்ஸ், நிஃப்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். நம்ம இதை மறுபடியும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேசுவோங்க. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லா கண்ட்ரிலையும் இதே மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ எங்கிட்ட காசு இருக்கு, இப்போ நான் போய் ஒரு டைடல் பார்க் மாதிரி ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு அதை மேனேஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. அதுக்கான கேபிட்டலோ அதுக்கான ரிசோர்ஸோ எங்கிட்ட இருக்காது. ஸோ REITங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பெரிய இந்த மாதிரி ஐடி பார்க்ஸ், பெரிய பெரிய இது பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டல் வர அசட்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி அது யூனிட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி யூனிட்டாக விற்றுருவாங்க. ஸோ நம்ம ஒரு 100 ரூபா 200 ரூபாலேருந்து ஆரம்பிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த அந்த பர்டிகுலர் அசட்லேருந்து வர்ற வாடகை, ரெண்டல் இன்கம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்குங்க. ஸோ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே போகல, எனக்கு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் இருந்தால் போதும், சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல REITங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இந்தியாவில் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு, டெவலப் கண்ட்ரீஸில் ஆல்ரெடி வந்து இருக்குங்க. ஸோ PMS-AIFங்கிறது வந்து லைக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அடுத்த ஸ்டேஜுங்க. ஸோ எங்கிட்ட 1000 ரூபா 10,000 ரூபா இல்லை, எங்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்கு, அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. PMSங்கிறது மினிமம் 50 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 50 lakhs இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராடக்டே வாங்க முடியும். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் AIFங்கிறது வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் 1 crore. ஸோ இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்ட் ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் மக்கள்கிட்ட FDயில் இருக்கிற காசு மட்டும் 120 லட்சம் கோடிங்க. ஸோ நம்ம நாடு ஏழை நாடெல்லாம் கிடையாது, அவ்வளோ காசு நம்ம மக்கள்கிட்ட பேங்க்ல FDயில் சேஃபாக வச்சுட்டு இருக்கோங்க. அது நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கரண்டாக இந்தியாவில் இருக்குங்க. ஸோ 3ல் 1 பாகம் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இந்த PMS-AIF யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் கோடி ஆல்ரெடி வந்து இதில் இருக்குங்க. ஸோ நிறைய காசு வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்க, இது பற்றி இதுக்குள்ளே போகாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து லைக் இந்த ஷேர் மார்க்கெட்டோ இல்லை பாண்ட் மார்க்கெட்டோ நான் போகல, எனக்கு தெரிஞ்ச கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் டிஜிட்டலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இது கேள்வி பதில் ஏதோ தேவைன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு, சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டா, பாண்டா, ETF வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட்டுங்கிறது தவிர எல்லாமே இது வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து நம்ம ஒரு இடத்த ஓன் பண்ணி தான் ரிட்டர்ன் வரணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா விலைவாசி, இன்ஃப்ளேஷன்.
ஸோ அதாவது நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு காசு கொடுத்துருந்தோமோ அதே பொருளை இப்போ வாங்கணும்னா கண்டிப்பா அதோட பணத்தோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ எதனால அப்படின்னா வருஷம் பணம் வந்து டிவேல்யூ ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு 100 ரூபாயோட வேல்யூ வந்து அடுத்த வருஷம் அதோட வேல்யூ இருக்காது. அதே ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை அடுத்த வருஷம் 105 ரூபாயோ 110 ரூபாய் கொடுத்தாதான் அதே பொருள் கிடைக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கல அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்குங்க. நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு இது மிகப்பெரிய தடையா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அதே மாதிரி பேங்க் நம்ம பேசின மாதிரி 7-8% கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃப்ளேஷனை தாண்டி வர்றதுதான் ரிட்டர்னுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கடைபிடிக்க தவறுறோம். ஸோ எப்பவுமே ஒரு ரிட்டர்னுங்கிறது பார்த்துட்டோம்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது எவ்வளோ, இந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, அதை தாண்டி அந்த ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துச்சுங்கிறது முதல்ல பார்க்கணுங்க. ஸோ பேங்க் ஒரு 8% ஆவரேஜ் எஃப்டி கொடுத்துட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. இன்ஃப்ளேஷனை கழிச்சோம்னா இன்ஃப்ளேஷனோட லாஸ்ட் ஒரு 30-40 வருஷத்தோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 7-8%. இப்போ ஒரு 6% இருக்கு, முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி வர்றதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் நம்ம சொல்லணுங்க. இது இல்லாம எனக்கு பேங்க்ல 7% கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாதுங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து எஃப்டி வந்து பீட் பண்ணாது. ஏன்னா இது போக வந்து நம்மளோட பேங்க் இன்ட்ரெஸ்ட்க்கு இன்கம் டேக்ஸ் வேற இருக்கு. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், இன்கம் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். கோல்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா அகைன் இது ஒரு 10% 11% கொடுத்துட்டு இருக்குங்க லாஸ்ட் ஒரு 30-40 வருஷமா. ஸோ இது கண்டிப்பா வந்து இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுது, பட் பெரிய அளவுல கிடையாது, 2-3% பீட் பண்ணுதுங்க. சில்வரும் அதே மாதிரி தான், கோல்டை விட கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம பிஸ்னஸும் எடுத்துக்கலாம். ஜென்ரலா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டி, ஸோ இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸோட ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதே 30-40 வருஷத்துக்கு ஆவரேஜா வந்து ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ அந்த 15ல நம்ம அந்த 7% இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 8-9% வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி வந்து பிஸ்னஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்குதுங்க. இதுதான் வந்து லாஜிக். ஸோ இந்த இடத்துல வந்து எது வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் நம்ம ரிட்டர்ன் சொல்லுவோம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டுங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை கூட்டு வட்டி. ஸோ எப்பவுமே அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ட், அதாவது எல்லாருமே ஏதோ ஒரு பொருளை விற்கிறதுக்காக தான் இருப்பாங்க. அந்த வித்தாதான் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல முக்கியமா பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு தான் நம்ம பணத்தை மேனேஜ் பண்றதுக்கான நாலேஜை வளர்த்துக்கணுங்க. ஸோ நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்பர் வச்சு உங்களை வந்து ஏமாத்த பார்ப்பாங்க. ஈவன் விப்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த 1500 கோடி அப்படிங்கிறதே ஒரு பெரிய நம்பர். அது எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாதான் நல்ல ரிட்டர்னா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ எப்பவுமே வந்து நம்பர் வச்சு எல்லாருமே ஏமாத்துவாங்க. முக்கியமான விஷயம் எப்பவுமே பர்சன்டேஜ் தான் நம்ம பேசணுங்க. ஸோ இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். ஸோ சிம்பிளான ஃபார்முலா என்ன, ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவாங்க. 72 வகுத்தல் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ உதாரணத்துக்கு இப்போ பேங்க்ல அதே 7% உங்களுக்கு எஃப்டி கிடைக்குதுன்னா 72/7 வந்து பார்த்தீங்கன்னா 10.3. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காசு டபுள் ஆகிறதுக்கான டைமுங்க. இப்போ 1 லட்ச ரூபா பேங்க்ல வச்சிருக்கோம், 7% ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எப்போ 2 லட்ச ரூபா ஆகும்? இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 7% 1,07,000 ரூபா. ரெண்டாவது வருஷம் 1,07,000 ரூபாய்க்கு 7%. ஸோ இப்படி பார்க்குறப்போ எத்தனை வருஷத்துல 1 லட்ச ரூபாங்கிறது 2 லட்ச ரூபா ஆகும்னா ஸோ இந்த 72/7 இஸ் ஈக்குவல் டு 10ங்க. ஸோ 10 வருஷத்துல டபுள் ஆகும். இதுதான் சிம்பிளான லாஜிக்குங்க. உங்க பிசினஸா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி வந்து யாரோ ஒரு ப்ராடக்டை விற்க வர்றாங்க, ஸோ எதுக்காக இருந்தாலும் இந்த டபுளிங் ரேட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இது தெரியலன்னா ரொம்ப நம்மளுக்கு சிரமங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மகிட்ட 5 லட்ச ரூபா இருக்கு. ஸோ ஒரு 20 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்றீங்க, 20 வருஷம் நீங்க எடுக்கல, அது எவ்வளோ பர்சன்ட் ரிட்டர்னுக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத பார்க்கலாம். 8% கொடுத்துருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபாங்கிறது 23 லட்ச ரூபா இருக்கும். இதே ஒரு 18% கொடுத்துருந்தா அது 1.25 கோடிக்கு மேலே வந்திருக்குங்க. இதுதான் அந்த லாஜிக்குங்க. நம்மளோட டைம் அதிகமாக காம்பவுண்டிங் வந்து நம்மளுக்கு இந்த கூட்டு வட்டிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு உதவி பண்ணும். இது வந்து காசு சேர்த்து காசு வளர்த்தணும், கண்டிப்பாக உதவி பண்ணும். நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா ஆப்போசிட்ல நம்மளை பாதிக்கும். ஸோ இது வந்து கடன் வாங்கியிருந்தோம்னா ஆப்போசிட்டா போயிடுமே. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பேசிக்கா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கம்பெனிங்க, நம்ம தொழில் பண்ணிட்டு இருப்போம், இல்லை ஒரு தொழிலுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க, லிமிடெட் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல லிமிடெட் கம்பெனிங்கிறது தான் வந்து ஷேரா வந்து விடுவாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி கடன் வாங்குது, லிமிடெட் கம்பெனி கடன் வாங்குதுன்னா அந்த கடனை யார் அடைக்கணும்னா அந்த கம்பெனி தான் கடன் அடைக்கணும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோ ஷேர் ஹோல்டர்ஸோ ப்ரொமோட்டர்ஸோ கிடையாது. அதுதான் இங்கே அட்வான்டேஜ், லிமிடெட் கம்பெனிங்களோட அட்வான்டேஜ் இங்கே தான். இப்போ கம்பெனி வந்து
லாபம் சம்பாதிச்சாலும் அதுக்கான டேக்ஸ் யார் கட்டணும்னா அந்த கம்பெனி, லிமிடெட் கம்பெனி தான் கட்டணும். ஸோ இதுதான் வந்து ஒரு 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 பேசிக்கான விஷயம். நம்ம தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் லிமிடெட் கம்பெனிலேருந்து ஆரம்பிக்கிறது மிக மிக ஒரு சரியான சாய்ஸாக இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனிங்கெல்லாம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கலாம். ஸ்டார்ட் அப்புங்கிறது லைக் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓயோவா இருக்கட்டும், ஓலாவா இருக்கட்டும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பேடிஎம், சோஹோவா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டார்ட் அப்புங்கிறோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு காசு வச்சு ஆரம்பிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ அவங்க கிட்ட ஐடியா தான் இருந்துச்சு. இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் சில கோடியிலேருந்து பல 100 கோடி போடுற வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் காசு முக்கியமே கிடையாது. நல்ல ஐடியா, ஸ்கேல் பண்ணுற மாதிரி பெரிய அளவில் வளர்ற ஐடியா இருந்தால் காசு கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிங்களாக ஓடிட்டு இருக்காங்க. இவங்க காசு வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்ல ஷேரா வந்து அவங்க விற்கிறாங்க. அவங்க காசு எடுக்கணும். ஏன்னா ஒருத்தங்க வித்தாதான் நம்ம வாங்க முடியும். ஸோ அவங்க விற்கிறாங்க, அவங்க காசு எடுக்கணுங்கிறக்கா விற்கிறாங்க. இதுதான் வந்து ஜென்ரலா ஐபிஓன்னு சொல்றாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ முதல் முறையா ஒரு ஷேர், ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றப்போ நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பேசிட்டு இருப்போ பாத்தீங்கன்னா டிவிஎஸோட ஒரு ஐபிஓ 20 வருஷம் கழிச்சு முதல் முறையா அவங்க ஒரு புது கம்பெனி வந்து ஐபிஓல வெட்டுறாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்மளும் வந்து ஷேர் ஹோல்டர் ஆகிக்கலாங்க. ஸோ இதோட ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கம்பெனி வந்து ஒரு ஷேர் கேபிட்டல்ங்கிற ஒரு வேல்யூ வச்சு ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா வச்சு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 10 ரூபா. ஸோ அதோட முக மதிப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து 10 ரூபான்னு வச்சுப்பாங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஷேர் இருக்கும். ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபான்னு சொல்லி ஆரம்பிக்கும். 10 லட்சம் ஷேர் இருக்கும். ஸோ இதை வந்து தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்மளும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஷேர் வேல்யூ வந்து அந்த கம்பெனி வளர்ச்சியை பொறுத்து ஏறவோ இறங்கவோ நடக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி. பட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் சொன்னாதான் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக்கி யூஎஸ்ஏயோட இந்தியன் ஃப்ரான்ச்சைசி. ஸோ நம்மளுக்கு பிராண்ட் தெரியும், என்ன பண்றாங்கன்னு தெரியும், நம்ம எல்லாருமே கன்சியூமராக இருப்போம். பட் அதோட ஒரிஜினல் ஓனர் யாரு அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2007 இந்த கம்பெனி வந்து ஐபிஓ, அதாவது ஃபர்ஸ்ட் டைமா ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. ஒரு 200 ரூபா பக்கத்தில் விட்டாங்க. இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு. ஸோ ஏன் இது வளர்ந்துச்சு? ஸோ கம்பெனி ஏன் வளரணும்? நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு நம்ம செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு கம்பெனி வளருங்க. ஸோ இதுதான் லாஜிக்கு. மார்க்கெட் லீடரா இருக்காங்க, எல்லாருமே அந்த பொருளை தான் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா வளரும். அதோட பிராண்டும் வேல்யூ அதிகமாகும், அதோட டிமாண்ட் அதிகமாகும், அதோட லாபம் கம்பெனிக்குள்ள இருக்கு. ஸோ இது பல காரணங்கள் இருக்குங்க. ஸோ கம்பெனியோட ஷேர் வேல்யூ அதிகமாகிறதுக்கு யாரு வாங்குறாங்க, ஷேர் மார்க்கெட்ல யாரு வந்து இதுக்குள்ள இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி ஆளுங்க. ஸோ ஒரு ஷேர்ல இருந்து நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ என்ஆர்ஐஸ், ஹெச்என்ஐஸ், நான் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ், இவங்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க. அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க ஷேர் மார்க்கெட்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களும் உள்ள இருக்காங்க. எஃப்ஐஐங்கிறது வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. ஸோ ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல 25% யாரு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கம்பெனியா இருக்கட்டும், அதோட ஷேர்ல பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி வந்து ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்னும் வந்து அதை பத்தி தெரியாம அதுல பங்கெடுத்துக்காம இருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த செஷனோட நோக்கமே. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ பிஎஸ்சி, என்எஸ்சி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஷேருக்கு மேலே வந்து இருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு. சென்செக்ஸ் நிஃப்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ்ங்க. இப்போ 5000 கம்பெனியும் எடுத்து அனலைஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சு இறங்குச்சு அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து அதை மெஷர் பண்றதுக்கு ஒரு மெட்ரிக் தான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்சியில வந்து இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவோம். டாப் 30 கம்பெனியோட ஒரு ஆவரேஜ் தான் சென்செக்ஸ்னு எடுத்துக்கலாங்க. ஸோ என்எஸ்சியில வந்து 2000 கம்பெனிக்கு மேல இருக்கு. டாப் 50 கம்பெனிஸை ஒரு ஆவரேஜ் நம்பர் தான் நம்ம நிஃப்டி 50ன்னு சொல்றோம். ஸோ டெய்லி வந்து நியூஸ் பார்க்குறப்போ சென்செக்ஸ், நிஃப்டி அப்படிங்கிறது இதுதான். இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. பேசிக்கா வந்து சென்செக்ஸ், நிஃப்டி தெரிஞ்சா போதுங்க. ஸோ இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன வேணும்? ஸோ பேசிக்கா வந்து 3 அக்கௌண்ட் தேவைங்க. ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட், 3வது பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் எதுக்குன்னா நம்மளோட ஃபண்டு வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குங்க. ஸோ நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் ஃபண்டு போகும். ஸோ அதுக்கு வேணும். ட்ரேடிங் டிமேட். ஸோ ட்ரேடிங்கிறது வந்து என்னன்னா நம்மளோட வெப்சைட்டாக இருக்கலாம், நம்மளோட ஆப்பாக இருக்கலாம், நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நம்ம பார்ப்போம், ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், வாங்குவோம், விற்போம். டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பேங்க் லாக்கர் மாதிரிங்க. ஒரு டிஜிட்டல் லாக்கர். நம்ம வாங்குற ஷேர்ஸாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, REIT எல்லாமே வாங்கி வைக்கிற ஒரு சேஃபான பிளேஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுங்க. யூஎஸ்ல கூட டிமேட் அக்கௌண்ட் கான்செப்ட் கிடையாது. இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். உலகத்திலே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சேஃப்டிக்கு இந்தியா தான் ஆக்சுவலாக பெஸ்ட்டான இதுங்க. இந்த 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்குமோ அதில் இருக்குங்க. இதுக்கு என்ன வேணும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பேன் கார்டு வேணும், ஆதாரங்கிறது மேண்டேட்ரிங்க, பேங்க் ப்ரூஃப். ஸோ ஏதோ ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க. 3 இருந்தால் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆன்லைன்லேயே நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து 3 டைப் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து 3-in-1 புரோக்கர்ஸ் சொல்லுவோம். மோஸ்ட்டாக பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஃபுல் சர்வீஸ் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட பேங்க் கிடையாது, ட்ரேடிங் டிமேட் மட்டும் கொடுப்பாங்க. ஃபுல் சர்வீஸ்க்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ டெய்லி வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுவாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க, இதை வாங்கலாம், இதை விற்கலாம், அந்த கைடன்ஸ் இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்கும்னு எடுத்துக்கலாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரோக்கருங்கிறது என்னன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ரோக்கராக இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸஸ் எங்கேயும் இருக்காது, ரிசர்ச் கொடுக்க மாட்டாங்க, டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களை யாரும் டெய்லி கால் பண்ணி இதை வாங்க வித்துருங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ 3 டைப் இருக்கு. அவங்களோட தேவையை பொறுத்து அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஸோ இது இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆன்லைன் இருக்கு. எங்கே வேணாலும் எங்கே ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபேஸ் வேல்யூங்கிற பார்த்தோம், முகமதிப்பு. 10 ரூபா ஷேர் ஏன் வந்து அந்த 50,000 ரூபாய்க்கும் அதிகமான விலைக்கு விற்கணும் அப்படின்னா நம்ம பேசின மாதிரி அந்த கம்பெனியோட வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிலையன்ஸ் எடுத்துட்டோம்னா ரிலையன்ஸோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் வேல்யூ 2,000 ரூபா இருக்கும். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னா அந்த கம்பெனி வளர்ந்துட்டு இருக்கு, அந்த கம்பெனி கிட்ட ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட்ஸ் உள்ள இருக்கு, ஆர்டர் புக் இருக்கு, ஸோ ஒர்க் இன் ப்ராசஸ் மெட்டீரியல்ஸ் உள்ள இருக்கும், மெஷின்ஸ் இருக்கும், பில்டிங்ஸ் இருக்கும், அவங்களோட ப்ரைசிங் அந்த பிராண்டிங் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் இருக்கும். இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து தான் அதோட கரண்ட் அந்த ஷேரோட மதிப்பு வந்து மதிப்பிடப்படுதுங்க. ஸோ அதனால வந்து கம்பெனியோட இப்போதைய நிலைமை வச்சு தான் அந்த பர்டிகுலர் ஷேரோட காஸ்ட் எப்பவுமே இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் மார்க்கெட் கேப்புங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு என்ன. ஒரு ஷேரோட வேல்யூ 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். பட் மொத்த மதிப்பு எப்படின்னா அந்த கம்பெனில மொத்தம் எவ்வளவு ஷேர் இருக்கு வகுத்தல் பெருக்கல் அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட மதிப்புங்க. அப்போ அந்த கம்பெனியோட மொத்த வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ரிலையன்ஸோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடிக்கு மேல. ஸோ அதுதான் மொத்தம் அந்த ரிலையன்ஸோட என்டையர் மார்க்கெட் வேல்யூங்க. ஸோ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இது 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப். ஸ்மால் கேப்புங்கிறது அந்த கம்பெனியோட வேல்யூ 5,000 கோடிக்கும் கம்மியா இருக்கிறது நம்ம ஸ்மால் கேப்னு சொல்லுவோம். ரொம்ப சின்ன கம்பெனி, புது கம்பெனி, இன்னும் வளராத கம்பெனி. மிட் கேப்புங்கிறது ஒரு 5,000 to 30,000 கோடி வேல்யூ இருக்கிறது நம்ம மிட் கேப்னு சொல்லுவோம். லார்ஜ் கேப்புங்கிறது 30,000 கோடிக்கு அதிகமான வேல்யூ இருக்கிற கம்பெனி லார்ஜ் கேப்புங்க. ஸோ இதுல வந்து ஸ்மால் கேப், மிட் கேப் அதிகமான ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் அது குரோ ஆகல. ஸோ அவங்களோட பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்க, அதை தாண்டி இவங்க வளரணும். ஸோ அதிக ரிஸ்க் இருக்கு. ஒருவேளை வளர்ந்தாங்க, இப்போ விப்ரோ மாதிரி வந்து வளர்ந்தாங்கன்னா அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குங்க. பட் லார்ஜ் கேப்புங்கிறது ஆல்ரெடி இருக்கிற பெரிய கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல இருக்காங்க, மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கும். பட் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இப்போ நீங்க கேட்கலாம் விப்ரோல இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதே 1000 கோடி கிடைக்குமா 40 வருஷத்துலனா? கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க எல்லா துறையிலையும் அவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கம்மி, கொஞ்சம் சேஃபா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் ஆவரேஜா இருக்கும். இதுதான் விஷயங்க. நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ புல் பியர், காளை கரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுவோம். அப்படின்னா என்னன்னா, ஸோ புல்ங்கிறது என்னன்னா நம்மளோட எக்கனாமி நல்லா இருக்கு, பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கு, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க, கம்பெனிங்க கார்பரேட் எல்லாம் ஏர்ன் பண்றாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா காலை மாதிரி எல்லாமே தூக்கி விட்டுரும். எல்லா ஷேரும் ஒரு நல்லா இல்லாத கம்பெனி ஷேரும் கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பியர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை. ஸோ உலகம் ஃபுல்லா வந்து இப்போ
பேண்டமிக் வந்துச்சு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கு, வார் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து சரியில்லை, கம்பெனிங்களுக்கு சேல்ஸ் கிடையாது, ஸோ தொழிலாளர்களுக்கு வேலை கிடையாது, ஸோ எதுவுமே சரியில்லை, எக்கனாமி சரியில்லை அப்படின்னா அது பியர் ட்ரெண்ட் சொல்லுவோம், கரடின் பிடியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் இறங்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ரெண்டுமே நடந்துட்டே இருக்கும். ஒரே சைடு ஏறவோ இறங்கவோ நடக்காது. கரெக்டான ட்ரெண்ட் தெரிஞ்சு நம்ம உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்பெனியா இருந்தாலும் அதிகமான விலை கொடுத்து வாங்குறது கண்டிப்பா நஷ்டத்தை வரவழைக்கும். ஸோ நல்ல கம்பெனி நல்ல விலையில வாங்குறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இதுல முக்கியமான விஷயம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ நம்ம என்னன்னா எல்லாருமே வந்து உள்ள வந்திருப்போம், மார்க்கெட்டுக்குள்ள வந்திருப்போம். நம்ம ட்ரேடிங் பண்றோமா இன்வெஸ்ட் பண்றோமான்னு தெரியாம வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சு லாஸும் பண்ணியிருப்போங்க. ஸோ இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஒரு தொழில் பண்ற மாதிரி. ஒரு தொழில் நம்ம பண்ணணும்னா எவ்வளவு வருஷம் ஆகுங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு? வருஷ கணக்குல ஆகும். அதே மாதிரிதான் ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ங்க. ட்ரேடிங்கிறது ஷார்ட் டேர்ம். நம்ம வந்து அந்த கம்பெனியில நம்ம லாங் டேர்ம் நம்ம வச்சுட்டு இருக்க போறதில்ல, ஈவன் ஒரே நாள் வித்துருவோம். ஸோ இன்வெஸ்டிங்ல growth வேல்யூன்னு சொல்லுவோம். growthங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஒரு மார்க்கெட் லீடரா இருக்கும். நம்ம அதோட ஃபேர் பிரைஸ், அந்த கம்பெனிக்கு இவ்வளவுதான் வேல்யூன்னு நம்ம ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதை விட அதிகமான வேல்யூல அந்த ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்குவோம். இப்போ ஒரு இடம் இருக்கு, நம்ம ஏன் அதிகமான விலை கொடுத்து வாங்குறோம்னா இன்னும் விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம். அதே கான்செப்ட்ல இன்னும் விலை அதிகமாகும் சொல்லிட்டு வாங்குறது growth இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, அந்த கம்பெனி வந்து அதோட வேல்யூ அதோட புக் வேல்யூவோட கம்மியான வேல்யூல இருக்கு, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு அப்போ வாங்குறதுங்க. ஸோ கம்மியான விலையில வாங்குறப்போ அது ஏன் கம்மியான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் தெரிஞ்சு கரெக்டான விலையில கண்டுபிடிச்சு வாங்குறது வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. 2 டைப் இருக்கு. ஸோ நம்ம எதுல நம்ம போறோம் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ட்ரேடிங்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி லாங் டேர்ம் போகவே போறது இல்லை. ஸோ ஒன்னா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வித்துட்டு ப்ராஃபிட் பண்ணவோ, இல்லை ஒரு சில நாளோ சில வாரமோ மட்டும் வச்சுட்டு விலை ஏறும் இறங்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ நம்ம ஒரு ஸ்பெகுலேட் பண்ணுவோம். ஸோ விலை ஏறும் இறங்கும்னு ஒரு பல பல கால்குலேஷன் வச்சு நம்ம ஸ்பெகுலேட் பண்ணுவோம். அது பண்றது ட்ரேடிங்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும், எல்லாருமே ஏன் பண்ணணும்னா, அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 15%க்கு மேல அதோட இண்டெக்ஸே கொடுத்துட்டு இருக்கு. ஒரு கம்பெனியில் இந்த டாப் 30 கம்பெனிஸ் 50 கம்பெனிஸ்ங்கிற சென்செக்ஸ் நிஃப்டியே 14-15%க்கு மேல வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா முக்கியமான விஷயம், அந்த இன்ஃபிளேஷனை தாண்டி கொடுக்குது. இன்ஃபிளேஷனை தாண்டி கண்டிப்பா கொடுக்கும். கண்டிப்பா தொழில் வந்து இன்ஃபிளேஷனை தாண்டி கொடுத்தாதான் நம்ம தொழில் பண்றதுக்கே நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்பதான் நம்ம தொழில் பண்றதுக்கே வந்து நம்ம பண்ணுவோங்க. ஸோ கண்டிப்பா வந்து பிசினஸ் கொடுக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்றது அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியா இருந்தா கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்க. ஸோ கம்பெனில இருந்து ஷேரை வித்தாதான் லாபம் அப்படிங்கிறது கிடையாது. கம்பெனி ப்ராஃபிட் பண்ணா டிவிடெண்ட் சொல்லுவாங்க, ஈவுத்தொகைன்னு சொல்லுவோம். அந்த ஈவுத்தொகையை கம்பெனி கொடுக்கும். ஸோ அது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்கமா இருக்குங்க. இருக்கிறதுலே மற்ற எந்த ஒரு இன்கம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அதாவது ஒன்று நம்ம டேக்ஸ் கட்டுறதுல இருக்கிறதுலே கம்மியான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வர ரிட்டர்னுக்கு தான். ஸோ நம்ம ஒரு ஷேரை வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எப்போ வித்தாலும் இருக்கிறதுலே கம்மியான டேக்ஸ் 10%. முதல்ல டேக்ஸே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ 10% டேக்ஸுங்க. வேற எது வாங்கி வித்தாலும், ஒரு இடம் வாங்கி வித்தாலும் சரி, ஒரு கோல்டோ, எந்த ஒரு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் அசெட்டுக்கும் டேக்ஸ் வந்து அதிகம், இருக்கிறதுல இங்கே தான் டேக்ஸ் கம்மிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். போனஸ் ஷேர்ஸோ, ஸ்டாக் ஸ்பிளிட்டோ, ரைட் இஷ்யூவோ, அந்த கம்பெனியில் நம்ம ஓட்டிங் பண்ணுறதுக்கான உரிமையோ, ஸோ நிறைய அதில் அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ ஏன் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு சில உதாரணங்கள் பார்த்துக்கலாம். விப்ரோவில் நம்ம பேசணும், நான் சொன்னேன் உண்மையாகவே அது கிடைச்சிதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மைதாங்க. இப்போ 10,000 ரூபா நம்ம அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 100 ஷேர், ஒரு ஷேர் விலை 100 ரூபாங்கிறப்போ வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நிறைய போனஸ், அதாவது போனஸ்ங்கிறது ஷேருக்கு ஷேர் கொடுக்கறது. ஸோ ஏன்னா கம்பெனி வளர வளர அந்த கம்பெனி போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் பண்ணுறாங்க, அதோட முகமதிப்பை பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ 100 ஷேருங்கிறது 2 கோடி ஷேர் ஆயிடுது இந்த 40 வருஷம் டைமில். ஒரு ஷேரோட காஸ்ட் 400 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 கோடி. ஸோ உண்மையாகவே வச்சுட்டு இருக்காங்க, 40 வருஷம் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஏன் என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் அந்த ஷேர் தொலைச்சிருப்பாங்க, அவங்க தாத்தா பேர்ல இருக்கும், அவங்க கன்வெர்ட் பண்ண முடியாம அந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட அக்கௌண்ட்ல 1000 கோடிக்கான ஷேர் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நாளைக்கே இறங்குது, ஒரு 10% இறங்குது, ஸோ 100 கோடி கம்மியா காமிக்குதுன்னா உடனே வித்துட்டு வந்துருவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் ஏன் லாஸ் பண்றாங்கன்னா அந்த கண்ட்ரோல் வந்து இல்லாததுதான். ஸோ இப்போ இது ஏன் விப்ரோ வந்து உதாரணத்தை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இடம் ஒன்று வாங்குறோம். ஸோ நம்ம பரம்பரையா பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வாங்குறோம், நம்ம
நம்மளோட பசங்களுக்கு அவங்க பேரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம் வாங்குறோம், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், விற்கவே மாட்டோம். ஒரு நல்ல தொழில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா ரியல் எஸ்டேட் மாதிரி தான், விற்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அப்போ என்ன ரிட்டர்ன் அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ ரிட்டர்ன்கிற நம்ம பேசின டிவிடெண்ட், விப்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 40 வருஷத்துல 200 கோடிக்கு மேலே டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. வருஷம் வருஷம் ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 2.5 கோடி ஷேருக்கு 5 ரூபான்னா 10 கோடி ரூபா வருஷம் வருஷம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு நல்ல நம்ம இடம் மாதிரி நல்ல தொழில் இருந்தால் தாராளமாக நம்ம இப்போ நம்ம தொழில் ஆரம்பிச்சா நம்ம வித்துட்டு போறதுக்கு நம்ம பிளான் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான். ஸோ எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது முதலீட்டுக்காக பண்றது சிறந்தது, அதுவும் லாங் டேர்ம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்டு புல்லட் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. உண்மைதான். ஸோ அப்போ வந்து ஒரு புல்லட்டோட காஸ்ட் வந்து 55,000 2000. அது வாங்குறதுக்கு பதிலாக அதோட ஷேர், ஈச்சர் மோட்டார் ஷேர் வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு 7 கோடி ரூபா. உண்மைதான். பட் உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும், அப்போ நான் 20 வருஷம் கழிச்சு நான் புல்லட் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பா முடியாது. புல்லட் ஓட்டுறப்ப தான் ஓட்ட முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா, அட்லீஸ்ட் நம்ம செலவு பண்ற 55,000 அடிஷனல் ஒரு 5,000 ஒரு 10% அடிஷனலா எடுத்து அந்த கம்பெனியோட ஷேர் வாங்கியிருந்தோம்னா 7 கோடி ரூபா வேண்டியதில்லை, அட்லீஸ்ட் 70 லட்ச ரூபா வந்திருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் இல்லாட்டி ஒரு ஆடி காராச்சும் வாங்கியிருக்க முடியும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, நம்ம எப்பவுமே செலவு பண்றோம். செலவுங்கிறது நம்ம 0ல இருந்து 100 கடைசி வரைக்கும் நம்ம எப்பவுமே செலவுங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். சம்பாதிக்கிற வயசு ரொம்ப கம்மி. 20ல இருந்து 60க்குள்ளதான் நம்ம சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம எங்க செலவு பண்றோமோ அவங்க யாரு வளர்றாங்களோ, ஒன்னா சிம்பிளான ஐடியா அந்த மாதிரி தொழில் நம்ம ஆரம்பிக்கணுங்க. முடியாத பட்சத்துல நம்ம எங்க செலவு பண்றோமோ அங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம காசை வளர்த்த முடியுங்க. ஸோ பெர்க்ஷைர் ஹேத்வே, வாரன் பஃபெட்டோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட காஸ்ட்டே 4 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குது. டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இது பெரிய வளர்ச்சி. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்துக்காக சொல்லியிருந்தேன். இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா தெளிவாக புரியும். நம்ம டெய்லியும் வந்து நம்ம பார்க்குற பிராண்டுங்க. ஸோ பிராண்டுங்கிறது கார்பரேட், எப்பவுமே வந்து இவங்க தான் லாபம் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வராட்டியும் கூட பரவாயில்ல, நீங்கள் தொழில் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுதான் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும், அதிகமான ரிஸ்க்கும் உண்டு. அது முடியாதவங்க அதுக்கு ஆல்டர்னேட். ஸோ ஒரு 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 மாருதி கார் மாதிரி, ஒரு மாருதி கம்பெனி மாதிரி நம்ம ஆரம்பிக்கணும்னா முடியாது. பட் மாருதி கார் வாங்கிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் மாருதி ஷேர் 1 ஷேர் 2 ஷேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. இதுதான் ஒரு சிம்பிளான ஐடியா. எல்லாருமே ஒரு ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ எம்பிஏ படிச்சாலுமே அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். அந்த எந்த கம்பெனி வாங்கணும், எவ்வளோ கம்பெனி வாங்கி எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் படிப்போம். எவ்வளோதான் படிச்சாலும் அதை கரெக்டாக பண்றது முடியாதுங்க. ஸோ அவ்வளோ படிச்சவங்களாலே பண்ண முடியாதுன்னா, ஒரு பாமர மக்கள்னால என்கிட்ட காசு இருக்கு, நான் ஒரு ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பண்ண முடியுமானா 99% வந்து பண்றதுக்கு வந்து அந்த பொறுமையோ அதுக்கான நாலேஜோ அந்த லேர்னிங்கோ நம்மளால கொடுக்க முடியாதுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்க. ஒரு கார் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நானே வந்து கார் ஓட்டிட்டு நான் போவேன் அப்படிங்கிறது தேவை கிடையாது. நான் ஒரு டிரைவர் வச்சுட்டும் அந்த அந்த பயணத்தை என்னால் மேற்கொள்ள முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட போகலாங்க. என்கிட்ட காசு இருக்கு, எனக்கு மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் ஒரு தொழில் இருக்கலாம், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், இதை உட்காந்து இன்னொரு கம்பெனி ரன் பண்ற மாதிரி எனக்கு டைம் வந்து என்னால் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல ஒரு பேசிக்கா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் கூடங்க அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. நம்ம சூஸ் பண்ற மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து அவங்க ஷேர்லயோ பாண்ட்லயோ கோல்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து வருவாங்க. ஈவன் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், சென்செக்ஸ் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டாலுமே போதுங்க. நம்ம எதுவுமே அதுலயும் ரொம்ப டெப்தா வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் வந்து கரெக்டா பண்ணிட்டு வரணுங்க. ஒண்ணு வந்து கரெக்டான சேமிப்பு. என்கிட்ட வந்து காசு இருக்கு, இப்போ ஒரு 10,000 கையில இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. ஸோ சேமிப்புங்கிறது எமர்ஜென்சிக்கானது. என்கிட்ட வந்து குறைஞ்சது 4 மாசம் என்னோட வருமானங்க. எனக்கு ஒன்னா 4 மாசம் வருமானம், இல்லைன்னா 6 மாசத்தோட செலவு, 6 months எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ். அந்த காசு வந்து கையில எப்பவுமே வச்சிருக்கணுங்க. இதுதான் ஆக்சுவலா ஃபினான்ஷியல் பிளானிங்கோட ரூல். ஸோ வாய்ப்பு கிடைச்சா நீங்க 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 வேணும்னு கேட்டு கேபிஎன் அனுமதிச்சா அதை நம்ம ஒரு செஷனாவே பண்ணலாங்க. இது கண்டிப்பா எல்லாரும் வச்சிருக்கணுங்க. இது இந்த இது வந்து நான் ஒரு ட்ரைனரு கூட இது ஒரு 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதை வந்து நான் பேங்க்ல வச்சிருக்கலாம், இல்ல எஃப்டி போட்டிருக்கலாம், கோல்டு வாங்கியிருக்கலாம், இல்ல ஸ்டாக்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இது வந்து புரிதல் வந்து வந்திருக்குங்க. ஸோ பேசிக்கா வந்து
6 மாதம் செலவை வந்து எப்பவுமே கையில் வச்சுருக்கணுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை கையிலையோ ஒரு பகுதி வச்சுக்கலாங்க. 2வது கரெக்டான இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது காப்பீடு, சேவிங்ஸுங்கிறது சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முதலீடுங்க. இது மூணையும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சாலே கரெக்டாக எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிடுவோங்க. ஸோ இன்சூரன்ஸில் லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதாவது அந்த நபர் இறந்தால் வர வேண்டிய காசு, இல்லைன்னா காசு வராதுங்க. அதுதான் கரெக்டான இன்சூரன்ஸ், டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். அது கண்டிப்பாக வச்சிருக்கணும். உங்களோட வருஷம் சம்பளத்தோட அதிகபட்சம் 20 மடங்குங்க. இப்போ எனக்கு என்னோட ஆனுவல் இன்கம் வந்து 5 lakhs அப்படின்னா 20 மடங்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணுங்க. இதுதான் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 2வது ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். இதுவும் கண்டிப்பாக ஒன்றா கார்பரேட் கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம தனியாக எடுத்துருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து தனிநபருக்கான அந்த ஆக்சிடென்டல் பாலிசிங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சிருக்கணுங்க. ஸோ இந்த சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் தனியாக எடுத்து வச்சிட்டாலே நம்ம வந்து அந்த ப்ரெசென்ட் இன்னைக்கான சேஃப்டி செக்யூரிட்டிக்கு எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற காசை நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஒன்றா ஷேரில் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் ஸ்டாக் மார்க்கெட் வர போகிறேன், எனக்கு வந்து இன்னையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் இத்தனை வருஷம் இருக்குது, அன்னைக்கு வரைக்கும் என்னென்ன தேவை. ஒன்றா என்னோட ஓன் கல்யாணமாக இருக்கலாம், இல்லை என்னோட குழந்தையோட காலேஜ் செலவாக இருக்கலாம், அவங்க மேரேஜாக இருக்கலாம், என்னோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வீடு கட்ட வேண்டியதாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு இன்கம் சேலரி தான் இருக்கேன். அந்த காசை எப்படி நான் வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி காசை வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வேணும். எதுக்காக வர்றோங்கிறது தெரியணும். எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுறது யூஸ் கிடையாது. ஸோ நம்மளோட தேவைங்கிறது புரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஷேரை வாங்கலாமா, மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்டாக ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரேடிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி லாங் டேர்ம் யாருமே ஷேரையோ மியூச்சுவல் ஃபண்டோ யாரோ வச்சிருக்க மாட்டாங்க, ஷார்ட் பீரியட்ல வாங்கி வித்துருப்பாங்க. ஸோ ஒன்னா இன்ட்ராடே, அதாவது அன்னைக்கே வாங்கி ஷேரை வாங்கி வித்துருக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, கரன்சி ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம், கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 9 பேர் தாங்க. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே ட்ரேடிங்ல இருந்து ப்ராஃபிட் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10ல் 9 பேர் தான். 9 பேர் லாஸ் பண்ணுறாங்க, ஒருத்தங்க தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் பண்ணவங்க சொன்னவங்க பார்த்தீங்கன்னா பல மடங்கு சொல்லியிருப்பாங்க, பல லட்சம் கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. எதனாலனா அந்த 9 பேர்த்தோட லாஸ் வந்து அவங்க ஒரே ஆள் சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ட்ரேடிங் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. அதுக்கு டைம் ஒதுக்கணும், அதுக்கான நாலேஜ் வேணும், அதுக்கு பொறுமை வேணும், எமோஷனல் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ஒரு ஷேர் வாங்கிட்டு அது ஷேர் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏறுது இறங்குதுன்னு பார்த்தாலே எல்லாத்தினாலையும் அதோட மைண்ட் செட்டே மாறிடுங்க. ஸோ அதனால எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. ஒரு ஃபுல் டைமாக உட்காந்து என்னால் வந்து இதை பண்ண முடியும், அதுக்கான நாலேஜ், அதுக்கான டைம் ஒதுக்குறேன், அந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணலாங்க. ஸோ ட்ரேடிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சு பண்ணுறது பண்ணலாம், எல்லாத்துக்கும் அது தேவை கிடையாதுங்க. இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நான் லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, 2வது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல்ங்கிறது அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுறது. ஸோ அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துட்டு அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ அக்கௌண்ட்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உட்காந்து எல்லா கம்பெனியோட இதெல்லாம் ரிப்போர்ட் எடுத்துங்க, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் எடுத்து அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்க. அந்த கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கம்பெனி இருக்கிற இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த கம்பெனியோட டோட்டல் எக்கனாமியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஃபண்டமெண்டலுங்க. 2வது டெக்னிக்கல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது, அதோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ மேலே ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது சார்ட்டை வச்சு பார்க்கறது வந்து டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம 2 விஷயம் பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங். இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் 2மே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியா இல்லையா, டெக்னிக்கல்ங்கிறது எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம், ஸோ அதை வந்து டெக்னிக்கல் சொல்லுவாங்க. இல்லை நான் ட்ரேடிங் கற்றுக்கணும், நான் ட்ரேடிங் வந்து பண்ணணும், ஸோ நான் குயிக்காக வந்து ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா டெக்னிக்கல் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதுங்க. ஸோ இந்த 2 விஷயம் நம்ம படிக்கணும். ஸோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும், ஒரு டாக்டரோ ஒரு லாயரோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதுக்கு பல வருஷம் நம்ம டைம் கொடுத்து
அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்தால் தான் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலுங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் உடனே வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியோ நான் ட்ரேட் பண்ணியோ நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நடக்காது. அதுக்கான டைம் வந்து நம்ம ஒதுக்கணுங்க. ஸோ சார்ட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்போ வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது டெக்னிக்கல் சொல்லுவாங்க. ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம ஏற்கனவே இப்போ பேசணும், ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய சார்ஜஸ் உண்டு. ஸோ ஒன்றா ப்ரோக்கரேஜாக இருக்கலாம். எஸ்டிடிங்கிறது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸுங்க. டிரான்சாக்ஷன் சார்ஜுங்கிறது அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு NSE BSE பேசினவங்க அவங்களுக்கு கட்டுற சார்ஜ். ஸோ இதுக்கு GST உண்டு, செபி சார்ஜுக்கு உண்டுங்க. ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது நம்ம எந்த ஸ்டேட்ல இருந்து ஓப்பன் பண்ணுறோமோ இந்த ஸ்டேட்டுக்கு கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டிங்க. ஸோ சார்ஜஸே பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் வந்து உண்டு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ட்ரேடிங் பண்ணாலும் சரி. ஸோ இந்த சார்ஜ் எல்லாம் மீறி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது தான் நம்மளோட உண்மையான திறமையாக இருக்குங்க. சார்ஜஸே நிறையா வந்து இருக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் வந்து அதோட நாலேஜோ அதோட ரிஸ்கோ தெரியாமல் நீங்களாகவோ இல்லை இன்னொருத்தங்க பண்ணி தரேன், ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணா இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னே தெரியாமல் பண்ணாதீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ங்கிற 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. இன்னொருத்தங்க சொல்லி பண்ணாதீங்க. ஸோ எவ்வளோதான் நல்லா தெரிஞ்சு நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கன்சிக்யூட்டிவா ஸோ தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவு ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டாக் மார்க்கெட் கூட வந்து பெரிய அட்ராக்டிவ் கிடையாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நிறைய இருக்கு. சாயங்காலம் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சிடும். ஸோ பெரிய அட்ராக்டிவ்னஸ் கிடையாது. இந்த கிரிப்டோ ட்ரேடிங்காக இருக்கலாம், பெட்டிங் ஆப்ஸாக இருக்கலாம், ஆன்லைனில் 24 hours பைனரி ஆப்ஷன்ஸு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நிறையா நீங்கள் யூடியூப்ல எங்கே நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு விளம்பரம் வரும். ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்றா டாக்ஸேஷன் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ரிஸ்க்னா வந்து திருப்பி வந்து அந்த அமௌண்ட் கிளைம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சீக்கிரமா நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதுவும் நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம மண்டலம் பார்த்தீங்கன்னா உடனே காசு வரும் அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்கோம். ஸோ பேர் குறிப்பிட விரும்பல. ஸோ நிறைய விஷயத்துல நம்ம வந்து காசு வந்து ஏமாந்துட்டு இருக்கோம். குயிக்கா வரும் அப்படிங்கிற விஷயத்துல அது ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் அது வந்து பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ சைக்கிள். ஸோ பணம் வந்து எங்க இருந்தா எங்க வளருது. ஸோ நம்ம பேசிக்கா பார்த்தோம், பேங்க்ல இருக்கிறது, பாண்ட்ல இருக்கிறது, மார்க்கெட்ல பிசினஸ்ல இருக்கிறது. ஸோ எங்க இருக்கணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கேற்ற ரிஸ்க் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் கண்டிப்பா உண்டு. பிசினஸோட இம்பார்ட்டன்ஸுங்க. ஸோ பிசினஸ் தான் எப்பவுமே வளரும். ஒன்னா நம்ம சொந்த பிசினஸா இருக்கலாம், முடியாத பட்சத்துல இன்னொருத்தவங்க பிசினஸ்ல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்காங்கிறது பார்க்கலாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ரிஸ்க்கை எப்படி குறைக்கலாம். ஸோ நான் வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா தேவை கிடையாதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி PMS AFNலாம் சொன்னேன், REIT சொன்னேன். ஸோ எல்லா ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் தேவை கிடையாது. அவங்களோட தேவை என்ன, அவங்களோட ரிஸ்க் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட தேவை என்ன, எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக்குக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோங்க. ட்ரேடிங்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி குவிக் மணி ஸ்கீம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ நான் கௌதம் FinClinicங்கிற கம்பெனி ரன் பண்ணுறேன். ஸோ 2016 இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு ஸ்டாக் புரோக்கர், ஜெரோதாக்கு நான் ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்கேன். டிமார்ட் அக்கௌண்ட் தான் நம்ம மெயினாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குனாங்க. ஜெரோதாலேயே வர்சிட்டின்னு ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ யார் வேணா அது கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ சொல்லித்தரக்கு வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், ட்ரைனிங் நடத்துகிறேன், இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் போகாதீங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் சூட் ஆகாது. ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியல் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா, நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இது படித்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அது பாருங்க. வீடியோஸாகவும் இருக்குது, டெக்ஸ்டாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஃபினான்ஸ் சொல்லித்தரணும்னா கூட அங்கிருந்தே வந்து சொல்லித்தரதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ருபிடேல் சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் சொல்லித்தரணுங்க. என்ன நம்மளோட பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே சம்பாதிக்கிறோம், பட் அந்த காசு வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோங்களா? நீங்க 24 மணி நேரம் கூட நீங்க தொழில் இருப்பீங்க,
பட் ஒரு 5 நிமிஷம் டெய்லி வந்து அந்த பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க டைம் ஒதுக்குறீங்களா, இல்ல வேற யாராச்சும் நம்பி அந்த காசு கொடுக்குறீங்களா? அங்கதான் நம்ம பிரச்சனையே வருதுங்க. ஸோ நம்ம காசை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம தான் திறமையான ஆளு, நம்ம தான் கத்துக்கணும், வேற வழியே இல்லை. நீங்க மத்த மத்த வேலைக்கு கூட நீங்க வந்து டெலிகேட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே எல்லாமே ஆக முடியாது. பட் பேசிக் மணி மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம தான் கத்துக்கணுங்க. ஸோ இது வந்து நல்ல டூல்ஸுங்க. ஸோ ஈவன் என்ஐஎஸ்எம், என்எஸ்சி இவங்களும் வந்து கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம அட்டன் பண்ணலாங்க. ஸோ மிக்க நன்றி. இவ்வளவுதாங்க என்னோட ஒரு அருமையான ஒரு செஷனை வந்து ரொம்ப கிறிஸ்பா இந்த ஸ்டாக் மார்க்கெட், பங்குச்சந்தை, முதலீடு அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், ஒரு சமுத்திரம் தான் சொல்லணும், கடலை விட பெரிய ஒரு விஷயம். அதைய எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி, எவ்வளவு முக்கியமான விஷயங்களை நம் சொந்தங்களுக்காக கொண்டு சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்திருக்காரு இன்றைய சிறப்பு விருந்தினர். கேள்விகள் நிறைய வந்திருக்கு. இத வந்து இந்த செஷனை வந்து நீங்க ஆரம்பத்திலிருந்து பார்த்திருக்கிறவங்களுக்கு இது புரியும். நிறைய பேர் வந்து நடுவுல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே, உங்களுடைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மறுபடியும் இந்த செஷன் வந்து நம்ம யூடியூப்ல கேபிஎன் குளோபல் அப்படிங்கிற யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணும் பொழுது நீங்க பார்க்கலாம். இன்றைய செஷன் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேட்டிவ் செஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கான்செப்ட் தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கேபிஎன் சொந்தங்கள் எவ்வளவு ஈடுபாடோட இருக்காங்க, எந்த மாதிரியான அவங்களுக்கு செஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஷேர் ட்ரேடிங், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், அவர் சொன்ன மாதிரி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இந்த மாதிரி தலைப்புகள்ல மட்டும் நம்ம 1 மணி நேரம் செஷன் அல்லது இதே வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பத்திய ஒரு தொடர்ச்சியான ஒரு 4-5 செஷன்ஸை எடுக்கிறதுக்காகவும் நாங்க வந்து கேபிஎன் கமிட்டி வந்து பிளான் பண்ணியிருக்கு. பட் இந்த செஷன் வந்து ஒரு இனிஷியல் இன்ஃபர்மேட்டிவ், ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஒவ்வொரு கேள்வியா பேசிக்ஸ்ல இருந்து நாங்க உங்களுக்கு முன்வைக்கிறோம். ஒரு சாதாரண நபர் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற மாதிரியோ, ஒரு எஃப்டில வச்சிருக்கிற மாதிரியோ, ஒரு அமௌண்ட் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றதுக்கு விருப்பப்படுறாரு அப்படின்னா, உதாரணத்திற்கு அவர் ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கிறவர் எவ்வளவு தொகையை ஒரு வருடத்திற்கு எடுத்து வைத்து இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கறத அவர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்கண்ணா. இதுல ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்ல எடுத்துட்டோம்னா நம்மளோட இன்கம் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, 1 லட்சமாவும் இருக்கலாம், 10 லட்சமாவும் இருக்கலாம், 1 கோடியாவும் இருக்கலாம். ஐடியல் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சிஎஃபின்னு சொல்லுவாங்க, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், அவங்களோட ரூல் புக்ல இருந்து சொல்றதுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கரெக்டான சேவிங்ஸ், அந்த கரெக்டான எமர்ஜென்சி கார்பஸையும் கரெக்டான இன்சூரன்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நம்ம தேவை பார்க்கணும். எனக்கு ஃபியூச்சர்ல சிம்பிளா சொல்லணும்னாங்க, எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அதுக்கு வேணுங்கிற காசு எல்லாமே எனக்கு வந்து பேக்கப் இருக்கு, வேற அசெட்ஸ் இருக்குன்னா நீங்க சேவ் பண்றதுக்கோ இன்வெஸ்ட் பண்றதுக்கோ தேவையே கிடையாதுங்க. பட் நம்மளோட ஆசை அதோட நிற்காது, இன்னும் அதிகமாக சேர்த்தணும், இன்னும் 4 தலைமுறைக்கு சேர்த்தணுங்கிறது இருக்கும். ஸோ நம்மளோட தேவை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. நம்ம தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட இன்றைய செலவை கண்டிப்பா குறைச்சிக்கணுங்க. நம்மளுக்கு இது பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாலே, நம்ம எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்றோங்க, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய தேவை, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வர வேண்டிய அந்த தேவைக்கான காசு, இதை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல, ஒரு பிகினரா இருக்கு அப்படின்னா ஐடியல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30%ங்க. நம்ம எவ்வளோ சேலரி வாங்கினாலும், எவ்வளோ இன்கம் வந்தாலும் 30% அந்த காசை எடுத்து வச்சு நான் சொன்ன அந்த சேவிங்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டாலே நம்மளோட தேவைகள், நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வர வேண்டிய தேவைகளுக்கு நம்ம பூர்த்தி பண்ண கண்டிப்பா முடியுங்க. இல்லை என்னோட தேவை இன்னும் அதிகமா இருக்குன்னா இன்னும் அதிகமா நம்ம சேவ் பண்ணுவோம். ஐடியல் ரூல் 25 to 30% எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒருத்தர் ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் ரூபாயை அவர் தனியாக எடுத்து வைத்து விட்டு அந்த 3 லட்சத்துல எவ்வளவு இன்சூரன்ஸ் எடுக்கலாம், எவ்வளவு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு லிக்விட் கேஷை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய ஒரு பதில இருந்து தருகிறீர்கள் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. முக்கியமா அவருடைய பதில ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம 6 மாதத்திற்கு உண்டான செலவை லிக்விடா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு அடுத்த 6 மாத காலத்திற்கு நம்மளுக்கு எந்த வருமானமும் இல்லைனாலும் நம்ம ஏற்கனவே நம்ம ஆண்டு வருமானம் இருக்கிற அந்த சேவிங்ஸ்ல
கட்டாயம் 6 மாதத்திற்கு உண்டான செலவை நம்ம எடுத்து தனியாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். அப்பதான் வந்து நம்மளுடைய ஒரு லைஃப் பீஸ்ஃபுல்லா போகும். லைஃப் பீஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிபியும் வராது. எந்த பிபியும் வரலைன்னா வேற எந்த நோய் நொடியும் வராது. அந்த நோய் நொடியும் வரலைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா ப்ராப்பராகவும் மேனேஜ் பண்ண முடியும், குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியும், தொழிலை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு ரூல். பிளஸ் நம்ம வந்து ஒரு மினிமம் 25 to 30% சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவரோட கான்செப்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து நான் 10 லட்சம் போடலாமா, 1 லட்சம் போடலாமா, 5000 போடலாமா, 10,000 போடலாமான்னு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில் உங்களுடைய வருமானத்துல, ஆண்டு வருமானத்துல 25 to 30% நீங்க 3 வகையா பிரிச்சுக்கீங்க அப்படிங்கிறது அவருடைய பதில். அடுத்தது நிறைய பேர் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இஸ் இட் அட்வைசபிள் ஃபார் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் லைக் விப்ரோ, எம்ஆர்எஃப், ஈச்சர், இந்த மாதிரி பல நிறுவனங்கள், பல வழிகள் இருக்கக்கூடிய மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்க. ஸோ மல்டி பேக்கருங்கிறது நம்மளே ஒரு உதாரணத்துக்கு காமிச்சது, விப்ரோ காமிச்சேன், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் காமிச்சேங்க. இப்போ நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும். 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பட் அப்போ வந்து அந்த கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது வந்து பெரிய விஷயங்க. ஸோ இது வந்து இப்போ டாப் கம்பெனிஸ், நான் சொன்ன மாதிரி நிஃப்டி 50ல, சென்செக்ஸ்ல டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது யார் வேணா பண்ணலாம். பட் அந்த ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு சொல்ற மாதிரி சின்ன கம்பெனி, அது ஏர்லி ஸ்டேஜ்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க, அத்தனை வருஷம் டிராவல் பண்றது எல்லாத்துனாலையும் முடிகிற காரியம் கிடையாதுங்க. இப்போ விப்ரோ வாங்கியிருந்தோம்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கினது ஒரு பீரியட்ல ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் இருக்கும். ஸோ நம்ம வாங்கினது 10,000 ரூபா தான். பட் 1 கோடியிலிருந்து 20 லட்ச ரூபா வந்த உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம், வித்திருப்போங்க. பட் அந்த 20 லட்ச ரூபா மறுபடியும் 1000 கோடி ஆயிரக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம், இல்லை அந்த கம்பெனி இல்லாமல் போயிருக்கலாங்க. ஸோ மல்டி பேக்கருங்கிறது வந்து இருக்கிறதுலே அதிகமான அந்த நாலேஜ், அந்த கன்விக்ஷன். ஸோ ஒரு கம்பெனி நம்ம எடுத்து அதை நம்பி அதோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வருஷம் பார்த்து அனலைஸ் பண்ண முடிஞ்சா தாராளமாக பண்ணலாங்க. பட் அது வந்து 100ல் 2 பேர் பண்ண முடியுங்க. பட் முதல்ல இருக்கனாலே அதை பண்றதுக்காக வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா அதுக்கான நாலேஜோ, அதுக்கான ரிசோர்ஸ், அந்த கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது எல்லாமே வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டேட்டா நம்மளுக்கு கிடைக்காதுங்க. ஓகே, மிகவும் வெளிப்படையான ஒரு தெளிவான பதில் தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. இன்றைய அந்த கேள்விக்கு வந்து தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காரு, மிக்க சந்தோஷம். அடுத்ததாக, ஹவு டு ஐடென்டிஃபை குட் மேனேஜ்மெண்ட் இன் ஏர்லி டேஸ். எந்த வகையான ஒரு நல்ல கம்பெனிஸ், என்ன ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ஏர்லி டேஸ்ல எப்படி மேனேஜ் பண்ண முடியும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. ஸோ பேசிக்கா வந்து நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து நிறைய டேட்டா எடுக்கலாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து என்ன சொல்றாங்க, என்ன பிளான் வச்சிருக்காங்க, இப்போ இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை ஒருவேளை நல்லா பண்ணலைன்னா அதை அக்செப்ட் பண்றாங்களா, காம்படிட்டர்ஸை வந்து காம்படிட்டரோட அவங்க அட்வான்டேஜை வந்து ஒத்துக்கிறாங்களா. ஸோ அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட்டரோட பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் அந்த ஷேரை வந்து அவங்களே பிளெட்ஜ் பண்ணி வச்சுட்டாங்களா, இல்லை பிளெட்ஜ் இல்லாமல் இருக்கா, அடமானம் வச்சிருக்காங்களா இல்லையா. ஸோ அந்த கம்பெனியோட ஷேரை வந்து திருப்பி அவங்களே வாங்குறாங்களா. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சப்சிடரி கம்பெனி இருக்கும். ஸோ அந்த கம்பெனிங்களுக்கு காசை வந்து வெளியே அனுப்புறாங்களா. இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டே போலாங்க. ஒரு 50 காரணம் சொல்லலாம். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டோட அந்த ப்ரொமோட்டர் வந்து என்னதான் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அதை நடத்துகிற அந்த ப்ரொமோட்டர் நல்ல ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்கணுங்க. ஸோ அப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து தாராளமாக வந்து அந்த மாதிரி கம்பெனியில் போகலாங்க. ஸோ நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து அவங்க ப்ரொமோட்டர் ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க, ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அதை ஸ்டடி பண்ணி. ஓகே, அடுத்த கேள்வி, விச் ஒன் இஸ் மினிமம் ரிஸ்க் ட்ரேடிங் லைக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டிஸ், கரன்சி? இந்த 3ல எது மினிமம் ரிஸ்க் ட்ரேடிங் இருக்கக்கூடியது? எல்லாத்துலயுமே கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. நம்மளோட அந்த கேபிட்டலையும் தொலைக்கிறதுக்கு எல்லாத்துலயுமே வாய்ப்பு இருக்குங்க. கம்மியான ரிஸ்க் அப்படின்னு சொன்னோம்னா இன்ட்ராடே ஷேருங்க. அதுல வந்து பெரிய ரிஸ்க்கும் கிடையாது, பெரிய ரிட்டர்னும் எடுக்க முடியாதுங்க. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸுங்கிறது தான் இருக்கிறதுலே அதிகமான ரிஸ்க்கும் ரிவார்டு உள்ள ப்ராடக்ட்ஸுங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5% ப்ராஃபிட் பண்ணலாம், 5% லாஸ் பண்ணலாங்க. இதுதான் மேக்ஸிமம் நடக்குங்க. பட் என்னன்னா அது வந்து பெரிய அட்ராக்டிவா இருக்காது, எல்லாத்துக்கும் வந்து அட்ராக்டிவா இருக்காது. அதுதான் எங்க ரிஸ்க் அதிகமா இருக்கோ அங்கதான் ரிட்டர்னும் அதிகம் சொல்லிட்டு எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடே ஒரு ஷேர் மட்டும் வாங்கிட்டு அன்னைக்கு வாங்கி ஒரு 100 ரூபா ஷேரை வாங்கிட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 ரூபா 2 ரூபா ஏறி இருக்கலாம், இல்லை 1 ரூபா 2 ரூபா இறங்கி இருக்கலாம்.
ஸோ அந்த ₹1 ₹2 தான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் ரிஸ்க்குங்க. ஓகே. போதும் என்ற மனமே நல்ல மனது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தா ரிஸ்க் குறைவா இருக்கும், ப்ராஃபிட் குறைவா இருக்கும். பட் எனக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்கிறது தான் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்ற எண்ணத்துல போறவங்களுக்கு ரிஸ்க்கும் போயிடும், ரஸ்க்கும் போயிடும்ன்ற நிலைமையே வந்து நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மூணுமே வந்து ரிஸ்க், இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நம்ம பண்றது இனிஷியல் அவங்க இந்த ரிஸ்க் அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றீங்க. வெரி நைஸ். அடுத்ததாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எப்படி இருக்கும்? நம்ம எஸ்ஐபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்து நம்ம ஷேர் ட்ரேடிங்க்கு, அதாவது பங்கு சந்தை முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணலாமா? அது எந்த வகையில பண்ணலாம்? அதற்கு உண்டான உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. இது எஸ்ஐபிங்கிறது என்னன்னா, அதிகப்படியான விளம்பரங்கிறதுனால எஸ்ஐபிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பதிஞ்சிருச்சுங்க. எஸ்ஐபிங்கிறது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ எஸ்ஐபிங்கிறத நம்ம மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு வழி. சிம்பிளாக சொல்லணும்னாங்க, தக்காளி வந்து போன மாதம் ₹200 வித்துச்சுங்க. அதுக்கு முன்னத்த மாதம் ₹10 ₹20 வித்துச்சுங்க. இப்போ ₹50 வித்துட்டு இருக்கு. அப்போ என்னைக்கு தக்காளி வந்து அந்த ₹20 விற்கும்னு தெரிஞ்சு அன்னைக்கு ஒண்ணா வாங்க முடியுமானா முடியாதுங்க. நம்மகிட்ட என்னதான் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்கனாலும் கூட, என்னைக்கு ₹20 விற்கும், என்னைக்கு ₹200 விற்குங்கிறது யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். இப்போ எங்கிட்ட காசு இருக்கு, பட் எப்போ வாங்குறதுன்னு தெரில அப்படின்னா நம்ம பிரிச்சு வாங்குவோங்க. இப்போ தக்காளினா வார வாரம் வாங்கலாம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வருஷம் கடைசியில நம்ம கொடுத்த காசுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ₹20க்கும் வாங்கியிருப்போம், ₹200 வாங்கியிருப்போம். இந்த கான்செப்ட் தான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வந்து ₹1,00,000 இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ₹1,00,000 ஒண்ணா போடுறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாங்க, மாசம் மாசம் ₹8,000 போடலாம். இல்ல வார வாரம் ₹2,000 போடலாம். எல்லாமே ஒண்ணுதாங்க. ஸோ இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த ஷேரோ, அந்த மியூச்சுவல் ஃபண்டோ அது அதிக விலையா, கம்மி விலையான்னு தெரியல. இன்னொன்னு எல்லாத்துக்கிட்டையும் அந்த ₹1,00,000 ஒண்ணா இருக்காதுங்க. என்கிட்ட அந்த ₹2,000 தான் எனக்கு வாரம் கிடைக்கும். என்னால ₹1,00,000 ஒண்ணா போட முடியாது. ஸோ அவங்களுக்கும் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இப்போ நிஃப்டி வந்து ஹையா இருக்குங்க. ஸோ இப்போ கொண்டு போய் அதிக விலைக்கு கொண்டு போய் வாங்குறத விட பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட். எஸ்ஐபிங்கிறது வந்து பிரிச்சு போடுறதுக்கான ஒரு மெத்தட், ஒரு யுக்தி தான் ஒழிய அது ப்ராடக்ட் கிடையாது. எஸ்ஐபிங்கிறது எதுல வேணா பண்ணலாங்க. ஷேர்லயும் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம், கோல்ட்ல பண்ணலாம். ஸோ கோல்டு நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோங்க, அதுதான் எஸ்ஐபிங்க. ஓகே. அடுத்ததாக ஒரு சஜஷன் கேட்டிருக்காங்க. இன்றைய சூழல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒரு ஜஸ்ட் டு பிகின் நீங்க உங்களுடைய ஆலோசனை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. என்னோட இது ரூல்ஸ் படி நான் வந்து ஸ்டாக் அட்வைஸ் கொடுக்க கூடாதுங்க. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிஃப்டி சென்செக்ஸ் அந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்ல அட்லீஸ்ட் ஒரு நிஃப்டி 100 டாப் 100 கம்பெனிக்குள்ள பாருங்க. ஏன்னா வந்து ரிஸ்கா இருக்கான சான்சஸ் கம்மி. கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருக்கும். அதுல அனலைஸ் பண்ணி நல்ல பிரைஸ்ல வாங்குங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் அட்வைஸ் வந்து கொடுக்க கூடாது. ஓகே ஓகே. அடுத்தது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. When I invest in mutual fund or stocks, it's falling. When I book losses, profit, market starts growing. Entry exit பத்தி சொல்லுங்க in index, mutual funds or in stocks அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே ஓகே. இதுல மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத பார்த்துட்டோம்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பண்ண மாட்டோங்க. எல்லாமே லாங் டேர்முக்காக தான் பண்ணுவோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்காக எடுத்தோம்? மியூச்சுவல் ஃபண்டே பார்த்தீங்கன்னா ஷேர்ல போடுற மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, பாண்ட்ல போடுறது, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே இருக்கு. அந்த ஃபண்ட் எதுக்காக எடுத்தோங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி என்னோட தேவை, என்னோட பையனோட ஒரு காலேஜ் செலவு இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தேவைக்காக வாங்குறேன். அது அகைன் பார்த்தீங்கன்னா ஒன்னா போடல. அந்த ₹1,00,000 நம்ம ஒன்னா போடுறதுக்கு பதிலாக நான் எஸ்ஐபி போட்டிருக்கேன்னா அது வந்து இறங்கினாலும் நல்லது தாங்க. தக்காளி வந்து ₹20 வித்துட்டு இருக்கிறது ₹10 வந்தா நான் இன்னும் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம போடுற ₹1000 போட்டாலும் நம்மளுக்கு இன்னும் அதிகமான குவான்டிட்டி கிடைக்குங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் தாராளமா உங்க கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இறங்கினாலும் ரொம்ப நல்லது. அதிகமாக கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியும். அதுல நல்ல கம்பெனி எது, பேட் கம்பெனி என்னங்கிறது அவங்க வாங்கி வித்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட காசை மட்டும் நம்ம முதலீடு மட்டும் போட்டா போதும். மியூச்சுவல் ஃபண்ட் அதே மாதிரி தாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் அதே தான். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் ஒரே கான்செப்ட் தாங்க. தாராளமாக வந்து போடலாம். நம்ம டைம் ஃப்ரேம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இதே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது ஷேர்ல போடுறது எல்லாமே வந்து குறைஞ்சது ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள எனக்கு காசு திருப்பி வேணும்னா அதுல போடுறது தவிர்க்கணுங்க.
என்னோட கமிட்மெண்ட் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே தான் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ல போடுற மியூச்சுவல் ஃபண்ட் தாராளமாக போகலாம். ஸோ அப்படி உங்களோட தேவைக்காக தான் போட்டிருக்கீங்கன்னா தாராளமாக போடலாங்க. இந்தியா இன்னும் வளர்ந்துட்டு இருக்கிற கண்ட்ரி தான். இன்னுமே வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் வளரும். நம்ம இன்னும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி நம்ம செலவு பண்ணுவோம். கார்பரேட் வளர்ந்துட்டு தான் இருக்குங்க. ஷேர்ல எடுத்துட்டோம்னா இந்த நான் பேசின இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலுங்க. ஸோ நல்ல கம்பெனியாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லை, அப்போ மட்டும் நல்ல கம்பெனியாக இருந்துடக்கூடாது. அடுத்த குவார்ட்டர், அடுத்த வருஷம், ஸோ அதோட ப்ரொமோட்டர்ல இருந்து அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்கணுங்க. நல்ல கம்பெனியாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. ஸோ டெக்னிக்கலில் அது வீக்காக இருக்கு, அதுக்கு சப்போர்ட் வந்து இல்லை, ஸோ டெக்னிக்கல்ஸ் வீக்காக இருக்குன்னா இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டுமே படிச்சுட்டு பண்ணியிருந்தோம்னா நல்லது. அது அதாவது கேச்சிங் ஆஃப் ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது கத்தி கீழே இறங்க இறங்க இறங்கிட்டே தான் இருக்குங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் 50 ரூபாய்க்கு வாங்கினா அப்பவும் இறங்கும், 20 ரூபாய்க்கும் வரும். ரொம்ப கம்மியான விலைன்னு சொல்லிட்டு இன்னும் வாங்கினா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டே போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால வந்து கம்பெனி அதோட கம்பெனியோட வேல்யூ நல்ல கம்பெனியாங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது டைமிங் வந்து டெக்னிக்கல்ல பார்க்கணுங்க. ஸோ இது வந்து அதனால சொன்னது இது வந்து எல்லாத்தினாலையும் பார்க்க முடியாது. ஸோ லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். ஓகே, இதை சார்ந்த ஒரு கேள்வி. ஹவு டு வி ப்ரொடெக்ட் அவர் பர்ச்சேஸ் பிரைஸ் இஃப் ஸ்டாக் கோஸ் நார்த் ஆர் லாஸ் கேபிட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது நார்த்தா ஒர்த்தான்னு தெரியல. இஃப் ஸ்டாக் கோஸ் நார்த் அப்படின்னு மேல போட்டிருக்காங்க. போகுது, விலை ஏறுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேபிட்டல்ங்கிறதுங்க, அதாவது கேபிட்டலுங்கிறது எங்கேயுமே வந்து கேரண்டி கிடையாது. நம்ம பேங்க்லயே பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கே மேக்ஸிமம் டிஃபால்ட்டான ஒரு வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எங்கேயுமே வந்து கேரண்டிங்கிறது கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம பர்பஸ்க்காக நம்ம ஏற்கனவே சொன்ன கேள்வி தாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுக்காக பண்றோங்கிறது தெரிஞ்சிருக்கோங்க. ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே இன்வெஸ்ட் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ ட்ரேடிங் பண்றோம்னா அந்த ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருப்போங்க. வாங்குறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருப்போம். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற ஷேர் 105 ரூபா போகும், இறங்கினா அது 98 ரூபா வருது. ஸோ அந்த 98 ரூபா வந்துட்டா வித்துட்டு வெளியே வந்து 98 ரூபாய்க்கு காப்பாற்ற முடிஞ்சாலே பெரிய விஷயங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா 98 ரூபா வந்ததுக்கப்புறம் இல்லை 100 ரூபா வந்ததுக்கப்புறம் வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். அது 98ங்கிறது 90, 80 அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கிளியரா வந்து நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணி எக்ஸிட் பண்றது கரெக்டாக தெரியணுங்க. ஸோ எல்லாமே சொல்றதுக்கு நல்லா இருக்கும், அது உண்மையாக அது பண்றப்பதான் அதோட அந்த எமோஷனல் பிளே வந்து நடக்குங்க. ஸோ அது அந்த ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததாக கைண்ட்லி எக்ஸ்பிளைன் மெத்தட் ஸ்லாஷ் லிமிட் டு பை ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ சார்ந்த இந்த மெத்தட் லிமிட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரைட் இஷ்யூங்கிறது என்னன்னாங்க, ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி வந்து புதுசா வந்து லைக் அந்த கம்பெனி வந்து ஷேர் வந்து ஆஃப்லோட் பண்றாங்க, புதுசா வந்து இன்வெஸ்டருக்கு ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து கேள்வி என்னங்க, ரைட் லிமிட்டுங்க? அதாவது கைண்ட்லி எக்ஸ்பிளைன் மெத்தட் ஸ்லாஷ் லிமிட் டு பை ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூ வாங்குறதுக்கு மெத்தட் என்ன, லிமிட் என்ன? ஓகேங்க. ஸோ இது வந்து அந்த கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ஷேர் வந்து நான் வந்து லைக் இவ்வளோ ஷேர்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம அப்ளை பண்ணுவோங்க. ஸோ அப்ளை பண்ணி இது வந்து லைக் ரேண்டம் லாட் அலாட்மெண்ட் தான். ஸோ எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுவோம். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ 100 ஷேர் வச்சிருந்தோம்னா 50 ஷேர் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட புரோக்கர் டெர்மினலில் எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. ஜஸ்ட் ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணுறதா அந்த ஃபண்டு பிளாக் பண்ணிட்டு ஐபிஓ மாதிரி தாங்க. ஸோ அந்த ஷேர் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கிரெடிட் வந்துடும், கம்மியான விலையில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ எங்கே நீங்கள் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் ஆன்லைன்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்குங்க. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. நமது பங்கை குடும்ப உறுப்பினர் அல்லாதவருக்கு எப்படி இனாமாக கொடுக்க முடியும்? ஓகேங்க, இது வந்து கிஃப்டிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டுங்க. நம்ம எப்படி நம்மளோட லேண்டாக இருக்கலாம், லைக் நம்ம கிஃப்ட் பண்ண முடியுதோங்க. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் அனைத்துமே வந்து நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயே வந்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இப்போ இருக்குது. ஸோ சிடிஎஸ்எல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பெனிஃபிஷரி ஆட் பண்ணுவோம். எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்க, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிஷரி அவங்களோட டிமேட் நம்பர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து கிஃப்டாகவும் கொடுக்கலாம், கன்சிடரேஷன் ப்ரைஸ் கன்சிடரேஷனுக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு டிமேட்லேருந்து இன்னொரு டிமேட்டுக்கு மாற்றுறதுக்கான ஒரு வழி தான் வந்து இந்த ஆப்ஷனுங்க. ஓகே, இந்த பிரைஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது வந்து 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஷேரை நம்ம வந்து கன்சிடரேட் பண்ணி ஒரு 80 ரூபாய்க்கு கொடுக்கலாங்களா? அப்படி ஆப்ஷன் இருக்கா? கொடுக்கலாம். ஓகே.
சோ அதை வந்து நம்ம லாஸா அவங்களுக்கு கன்சிடர் கிடைச்சதுக்கு பண்ண அப்புறம் முடியாது. 100 தான் காமிக்கும். பட் நம்ம என்ன ஓகே பிரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குங்க. இதை மோஸ்டா வந்து அன்லிஸ்டட் ஷேருக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகே ஓகே ரைட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, இன்ட்ராடே ட்ரேட் பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க ஓகேங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்குறேன். நான் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. பட் இன்னைக்கு அந்த ஷேர் விலை ஏற்றம் இறக்கத்துல நான் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஷேர் நார்மலா பார்த்தீங்கன்னா 1% அன்னைக்கு ஏறலாம் இறங்கலாங்க. இது நார்மலா நடக்கிற விஷயங்க. அதை விட அதிகமா நடக்கிறதும் நடக்கும். ஆவரேஜா 1% ஏறலாம் இறங்கலாங்க. எதனால வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் யாரும் பண்றாங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து அக்கௌண்ட்ல ஒரு ரூ. 1000 இருக்குங்க. ரூ. 100க்கு ஒரு ஷேர் வாங்குறேன்னா எவ்வளவு ஷேர் வாங்கலாம்? ஒரு 10 ஷேர் வாங்கலாங்க. ஆஹ் ஒரு நாளைக்கு என்னோட அதிகபட்ச ப்ராஃபிட் என்னன்னா, ரூ. 100 ஷேருக்கு ரூ. 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஷேருக்கு ரூ. 10 எனக்கு ஏறலாம் இறங்கலாம். இதுதான் என்னோட மேக்ஸிமம் பெனிஃபிட்டுங்க. பட் ஏன் எல்லாரும் இதுல பண்றாங்கன்னா, ஸ்டாக் புரோக்கர் வந்து ஒரு லிவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு மார்ஜின் கொடுப்பாங்க. ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது ரூ. 1000ங்கிறது இப்போ ரூ. 1000 இல்ல. இது 5000 எடுத்துக்கோங்கன்னு சொல்லி 5000 அமௌண்ட் காமிக்குங்க. இப்போ நீங்க 5000 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 10 ஷேர் இல்ல 50 ஷேர் வாங்குவோங்க. 50 ஷேர் வாங்கிட்டோம்னா, அகைன் அந்த 1% ஷேர் ஏறினாலும் இறங்கினாலும் நம்ம என்ன லாபம் கிடைக்கும்னா ரூ. 50 லாபம் கிடைக்குங்க. பட் என்னோட ஒரிஜினலா என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு என்னோட காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 ரூ. 50 லாபமோ நஷ்டமோ உடனே எடுக்க முடியுங்க. ரூ. 1000 50ங்கிறது என்னன்னா 5%. ஸோ பேங்க்ல ஒரு வருஷம் வச்சிருந்தா தான் 5% கிடைக்கும். ஒரே நாள்ல ட்ரேடிங்ல 5% லாபமும் பண்ண முடியும், நஷ்டமும் பண்ண முடியும். இது 1%க்குங்க. அந்த ஷேர் வந்து ஒரு நாளைக்கு 1%ல இருந்து 20% வரைக்கும் ஏற்றமோ இறக்கறக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம்னா லாபம் பண்ணலாம். ஆப்போசிட்டா பண்ணியிருந்தா நஷ்டம் பண்ணலாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வாங்கி விற்கவும் முடியும், வித்து வாங்கவும் முடியும். அதுதான் இங்க முக்கியங்க. ஸோ வாங்கி இப்போ ஒரு பொருளை வாங்கி லாபம் பிரைஸ் ஏறினாதான் லாபம் அப்படிங்கிறது கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடிங்ல என்ன பண்ணலாம்னா வித்துடலாம். நான் வந்து பிரைஸ் இன்னைக்கு இறங்குதுன்னு சொல்லி வித்துருவேன். பிரைஸ் இறங்குனதுக்கு அப்புறம் திருப்பி வாங்கினோம்னா அது லாபமே. ஸோ அதுதான் இங்க வந்து ஒரு மேஜிக். ஸோ என்கிட்ட பொருளே இல்லாம நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பிரைஸ் இறங்கினா லாபம் பண்ணலாம். பட் அதே பிரைஸ் ஏறிச்சுன்னா நஷ்டம் ஆயிடும். ஸோ இந்த ட்ரேடிங்கிறது என்னன்னா ஜீரோ சம் கேம்ங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது ஒருத்தங்களோட லாஸ் தான் இன்னொருத்தங்களோட ப்ராஃபிட்டுங்க. இப்போ நான் ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஏன் வாங்குறேன்? பிரைஸ் ஏறும்னு சொல்லி வாங்குறேங்க. நான் வாங்குறேன்னா இன்னொருத்தங்க விற்கணும். ஸோ விற்கணும்னா அவங்க வந்து ஏன் விற்கிறாங்க? அவங்க விலை ஏறாது இல்லை இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க தான் ஜெயிப்பாங்க. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகே. இப்ப இன்ட்ராடே ட்ரேடிங்ல அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 100 ஷேர் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து விலை இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லி வித்துறோம். பட் ஈவினிங்குள்ள நம்ம வாங்க மறந்துடுறோம், அந்த என்ட்ரி போடாம விட்டுறோம். அப்போ அந்த மார்க்கெட் செட்டில் ஆகும் பொழுது எந்த முறையில செட்டில் ஆகுது, எப்படி அதை கால்குலேட் பண்றாங்க, அதை எப்படி நம்ம போடணும் அப்படிங்கறத பத்தி, அந்த ஆஸ்பெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்க. இன்ட்ராடேல வந்து வாங்குற ஷேர் எல்லாமே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணணுங்க. ஏன்னா நம்மகிட்ட இல்லாம நம்ம ட்ரேட் பண்றோங்கிற கான்செப்ட் சொல்லியிருந்தேன். 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா ஸ்டாக் புரோக்கர் பார்த்தீங்கன்னா 3:20 இல்லை 3:15 வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணல. இப்போ ஒருவேளை நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா நான் வந்து விற்கணுங்க. ஸோ ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன்னா அந்த ஷேரை நான் திருப்பி கொடுத்துடணும். அதை நான் பண்ணலன்னா அந்த 3:20க்கு ஸ்டாக் புரோக்கர் எனக்கு பதிலாக அவங்க அதை பண்ணிடுவாங்க. அதுக்கு சார்ஜும் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம மறக்காம நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா அதே ஒரு பெரிய சார்ஜா இருக்குங்க. அதுக்கே ஒரு ரூ. 50 வரைக்கும் சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து இன்ட்ராடேஸ் லாஸ் வந்தா செல் பண்ணாம கேரி ஃபார்வர்ட் பண்ண எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. இது வந்து ரொம்ப டெப்தா போயிட்டு இருக்கோம் சொல்றேங்க. பட் லாங்ல கேரி பண்ணலாம். அதாவது நான் வாங்கி வச்சிருக்கேன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ரூ. 100 ஷேரை வந்து நான் என்ன பண்றேன், ரூ. 20 கொடுத்து நான் வாங்கி வச்சுட்டேங்க. 5 மடங்கு எனக்கு லிவரேஜ் கிடைச்சிருக்கு. மிச்சம் ஒரு ரூ. 80 நான் கொடுத்தேன்னா அந்த ஷேரை நான் அடுத்த நாளைக்கு கொண்டு போக முடியும். இதுதான் நம்ம பண்ற ப்ராப்ளம். என்னன்னா நம்ம ட்ரேடிங் பண்றோம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இறங்கினாலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து அடுத்த நாள் இறங்கிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இது பண்ண முடியும். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ட்ரேடிங் பண்றோமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாம உள்ள வந்துட்டோம்னு அர்த்தமே. பட் இதே ஷார்ட் Correct. பண்ணியிருக்கோம். அதாவது வித்துட்டோம் அப்படின்னா திருப்பி வாங்கி தான் ஆகணும். அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்டிங் பண்ண கேரி முடியாது. ஃபார்வர்ட் பண்ண முடியாது. லாங் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே. அடுத்தது ஸ்ட்ரக்சர்ட் வாரண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. நான் டெப்தா இன்னும் அதுக்குள்ள போலீங்க. வாரண்ட்ஸ்குள்ள நான் ஓகே. ஏன்னா அப்போ நம்ம இன்னொரு செஷன் அது தனியா கண்டிப்பா. பாத்துக்கலாங்க. ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. அதாவது ஒரு கம்பெனில இப்ப நம்ம பழைய உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஷேர் வந்து அந்த கம்பெனில இருக்குங்க.
ஃப்ரீ ஃப்ளோட்டுங்கிறது என்னன்னாங்க, ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற ஷேர் போக இருக்கிற மிச்ச ஷேர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம அந்த கம்பெனியோட வேல்யூ பார்க்குறப்போங்க, அந்த கம்பெனி ஓனர் கிட்ட ப்ரொமோட்டர் கிட்ட ஒரு 40% 60% இருக்குங்க. மிச்ச ஷேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட, நம்ம பேசின எஃப்ஐஎஸ் கிட்ட, அதுதான் வந்து கை மாறிட்டு இருக்கும். இப்போ ப்ரொமோட்டர் கிட்ட ஒரு 60% இருக்குனாங்க, அது வந்து வெளியே வரவே வராது. இப்போ கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா 80-90% கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குங்க. ஒரு 10% தான் வெளியே சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த வெளியே ட்ரேட் ஆகிற எலிஜிபிளா இருக்கிற ஷேர் மட்டும் என்னன்னா ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ, கரண்ட் பிரைஸ் இன்டூ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்ததாக ஒரு ஒரு பேசிக் லேமேன் கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒன் ஆஃப் தி அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா உள்ள வர்றீங்க அப்படிங்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் எல்லா அவங்க ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் ஆகட்டும், மற்றது எல்லாமே வந்து அவங்க ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ணும் பொழுது நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் போய் அந்த ஏஜிஎம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, இல்ல குறிப்பிட்ட ஷேர்ஸ் இருந்தாதான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க. ஸோ இது கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஒரு ஷேர் மட்டும் வாங்கிட்டு அந்த மீட்டிங் நானும் போயிருக்கேன், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து, அதாவது எத்தனை ஷேர் வச்சிருந்தாலும் ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டிங் ரைட்டுங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு சின்ன ஓனர் தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. ஓகே, வெரி குட். அப்ப அந்த மீட்டிங்க்கு நம்ம போய் அந்த கம்பெனியோட நிர்வாகம் எப்படி இருக்கு, அந்த போர்ட் மீட்டிங்ல நம்ம வந்து கேள்வி எழுப்புவாங்க. ஓகே, வெரி குட். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரே அக்கவுண்ட்ல ஃபேமிலியில இருக்கிறவங்களும் சேர்ந்து மானிட்டர் பண்ணி மேட்ச் பண்ற மாதிரி, அதாவது ஒரு யூசர் ஐடி ஆஃப் டிமேட் அக்கவுண்ட் 2 பேர் 3 பேர் சேர்ந்து அதை மேனேஜ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்க. நம்ம செபி ரூல் நிறைய இருக்கு. அதாவது யாருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோமோ அவங்க தான் யூஸ் பண்ணுங்கிறது ஒரு ரூல் இருக்குங்க. ஸோ அதனால வந்து ஒருத்தங்க அக்கௌண்ட்டுக்காக இன்னொருத்தங்க வந்து வாங்கி விற்கிறதுக்கான ரூல்ஸ் கிடையாது. பட் நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்றது கிடையாதுங்க. ஏன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டா யார் வேணா நம்ம யூஸ் பண்றோம். பட் இன்னொரு ஆப்ஷன் வந்து உண்டுங்க. என்னன்னா, இன்னொருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபேமிலியில இப்போ 4 பேர் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு புரோக்கர்ஸ் அலோவ் பண்றாங்க. இப்போ நான் இருக்கிறதுலையும் கூட அலோவ் பண்றாங்க, பார்க்க முடியும். பட் வாங்கி வைக்கிறது அந்தந்த அக்கௌண்ட்ல அவங்க தான் பண்ணணுங்கிறத ரூல்ஸ். ஓகே. கடைசியாக 2 கேள்வி. ஜீல் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நியர்லி 40% ப்ராஃபிட்ல இருக்கு, ஆனா இப்போ செல் பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு தினேஷ். அது என்னங்கிறது எனக்கு நீங்க சாட்ல பார்க்க முடிஞ்சுன்னா பாருங்க. ஓகேங்க. ஜீல்ங்கிறது லைக் கம்பெனி நேம்ங்க. ஸோ கேரி ஜீ ஃபார்வர்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிட்டடா இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஜி, ஆமா ஆமாங்க. ஸோ வாங்கிட்டாரு. ஸோ அதாவது ஏன் வாங்கினாருக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அவரே முடிவு பண்ணிடலாங்க. ஸ்பெகுலேட்டிவ்னா எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு நீங்க பிளான் பண்ணீங்களோ அந்த ப்ராஃபிட் வந்து வித்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகனா நல்ல கம்பெனியான்னு பாருங்க. நல்ல கம்பெனி வளரும்னா தாராளமாக வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து லைக் ஜிக்காக சொல்ல, பொதுவாக தான் நான் சொல்றேங்க. ஓகே. அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி. நான் நார்மல் பேசிக்கா நம்ம ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு கீழே இருக்கும் பொழுது, இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு 3.5 லட்ச ரூபாய் நம்ம வந்து லாபம் ஈட்டுறோம். பட் இது மட்டுமே தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது நம்ம அந்த 3.5 லட்சத்துக்கும் டாக்ஸ் பே பண்ணணுமா அல்லது தேவையில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும், எம்ப்ளாயீஸ் அதாவது ஒரு கம்பெனியில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபா இருந்து அவங்களுக்கு சேலரி வரும் பொழுது அந்த 5 lakhs கிராஸ் பண்ணும் பொழுது நம்ம லாஸ் மேக் பண்ணி இருந்தா அந்த லாஸை கழிச்சுட்டு நம்ம அந்த வருஷமே மீதி இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு கட்டணுமா, இல்ல அந்த லாஸை நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஓகேங்க. இதுல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டாக்ஸேஷன் இருக்குங்க. ஸ்டாக்ஸ்ல பண்றதுக்கு ஒரு டாக்ஸேஷன் இருக்கு, பாண்ட்ஸ்ல பண்றதுக்கு ஒன்று இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒன்று இருக்கு, ட்ரேடிங்ல ஒன்று இருக்குங்க. இப்போ பொதுவாக பார்த்துட்டோம்னா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாங்க, ஒரு ஷேரை வாங்கி, ஒரு ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ வாங்கிட்டுங்க ஒரு வருஷம் வச்சிருந்து அதுக்கப்புறம் எப்போ வித்தாலும் வர்ற ப்ராஃபிட்டுக்கு 10% டாக்ஸுங்க. அதுவும் என்னன்னா ஒரு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 lakh கேபிட்டல் கெயினுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், 1 இயர் கழிச்சு நான் இப்போ விற்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபாய்க்கு நான் 10% நான் கட்ட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 1 lakh ப்ராஃபிட் வந்து எக்ஸம்ஷனுங்க. ஸோ அப்போ 2 லட்ச ரூபா என்னோட ப்ராஃபிட், 2 லட்ச ரூபாய்க்கு 10% 20,000 ரூபா கண்டிப்பா கட்டணுங்க. ஸோ இது வந்து எந்த டாக்ஸ் லேப்ல எதுலையுமே வந்து இதாகாது. தனியா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் தனியா கட்டி தான் ஆகணும்.
இதே வந்து நான் லாஸ் பண்றேன் அப்படின்னா வர்ற ப்ராஃபிட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம்ங்கிறது 1 இயர்க்குள்ள வர்றதுக்கு 15%ங்க. ஸோ இது வந்து அது கூட அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னா வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ங்கிற ஒரு இதை கான்செப்ட் எடுத்துப்பாங்க. இது ஒரு பிசினஸாக எடுத்துப்பாங்க. இதுல லாஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாங்க. இந்த வருஷம் நான் லாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து என்னோட இன்கமே எனக்கு வேற இன்கமே கிடையாது, பட் ட்ரேடிங் தான் பண்ணினேன், லாஸ் பண்ணியாச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஐடி ஃபைலிங்கிறது வந்து ஒரு இது சொல்லணும்னா நான் வந்து 20 வயசுலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ எனக்கு இன்கம் அப்போல்லாம் கிடையாது. நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதே ஒரு பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சுங்க. ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. லோன் வாங்குறதுக்கா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கா இருக்கலாம், இல்லை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கா இருக்கலாம். ஸோ நிறைய விஷயத்துக்கு வந்து ஐடி ஃபைலிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்கம் வந்தாலும் வராட்டியும் லாஸ் வந்தாலும் கண்டிப்பாக ஐடி ஃபைலிங் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஓகே. ஸோ மறுபடியும் இன்னொரு கேள்வி அதை சார்ந்து கேட்டிருக்காங்க. பேங்க் டிமேட் அக்கௌண்ட் பெஸ்டா இல்லை உங்க ஒப்பீனியன்ல புரோக்கர்ஸ் இருக்கிறது பெஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. என்னன்னா அதாவது நான் 3 விஷயம் சொல்லியிருந்தேன். 3-in-1ங்கிறது பேங்க் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபுல் சர்வீஸ் டிஸ்கவுண்ட்டுங்க. பேங்கோட டிமேட் வந்து முதல்ல வந்து தேவைப்பட்டுச்சுங்க. என்னன்னா வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இப்போ இருக்கிற மாதிரி ஐஎம்பிஎஸோ யூபிஐ அந்த மாதிரி மெத்தடில் இல்லாதப்போ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு அப்போ இருக்கிற ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வேணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு பேங்க்ல ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேவை அதிகமாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எந்த புரோக்கருமே ரிஸ்க் லெவல் ஒன்று தாங்க, யாருக்கிட்டையுமே ரிஸ்க் கிடையாது. அதுதான் ஆன்சருங்க. எல்லா புரோக்கரோட எங்கே அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக சேஃப் தாங்க. இப்போ இருக்கிற ரூல் படி உங்களோட செக்யூரிட்டியும் சரி ஃபண்ட்ஸும் சரி கம்ப்ளீட்டாக சேஃப்ங்க. இப்போ 2 இயர்ஸாக வந்து டிஃபால்ட்டே பண்ணினாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டிமேட்ல தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக சேஃப்ங்க. இது வந்து சேஃப்டி லெவலில் எல்லாமே ஒன்று தான். பட் ஃபீச்சர்ஸ் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல இந்த யூஏஇ உங்கள் ஃபீச்சர்ஸு அந்த கொடுக்குற அந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேங்க்கோட புரோக்கரும் ரொம்ப லாகிங்காக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அது கோர் கிடையாது. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு 10 பிஸ்னஸ் பண்றவங்கல அது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிறாங்களே தவிர அது கோர் கிடையாதுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல் சர்வீஸ் இல்லை டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். அட்வைஸ் வேணுமா வேணாமாங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். அந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் போய்க்கலாம். ஏன்னா சேஃப்டி ஒன்று தான் அப்படிங்கிற இடத்துல நெட் பேங்கிங் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல பேங்க் தேவை கிடையாது. இல்லை உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஸ் அங்கேயே வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஓகே. மிக நீண்ட நேரமாக கேள்வி பதிலுக்கு அனைத்துக்கும் மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்து கேள்வி பதிலே நிறைய ஆஸ்பெக்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு ஷேர்ல ஆரம்பிச்சு இன்ட்ராடேட்ல ஆரம்பிச்சு நம்ம சொந்தங்கள் ரொம்ப டெப்தாவும் போகக்கூடிய இந்த ஆவல் வந்து உண்மையாலுமே உங்களுடைய இந்த உரை வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, கேபிஎன் குளோபல், சிக்பா மலேசியா, கேபிஎன் யூஎஸ்ஏ அண்ட் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக நம் அனைத்து சொந்தங்களின் சார்பாக இந்த காணொலியில் இணைந்து இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஆரம்பிக்க போய் நிறைய பேர் டெப்தான கேள்விகளுக்கும் பதில் அருமையாக தந்து எங்களுடைய புரிதல்களுக்கு ஒரு வித்திட்ட இந்த காணொலிக்கு நீங்க வந்து ஒரு சிறப்பு சேர்த்திருப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் அனைவரும் இந்த தருணத்துல நன்றி கூறி இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்னாடி நீங்க ஏதாவது நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புதுன்னா அதையே நம்ம சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சு கொள்ளலாம். முதல்ல மிக மிக நன்றிங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் கேபிஎன் குரூப்புக்கும் பழனிப்பன் அண்ணாவுக்கும் மிக மிக நன்றி. நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னாங்க, நம்ம காசை நம்ம தான் மேனேஜ் பண்ணணுங்க. ஸோ அதனால வந்து அதுக்கான நேரத்தை கொடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ அதுக்கான நேரத்தை கொடுங்க. நம்ம காசை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து நடந்துட்டு இருக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸில். ஸோ அந்த இடத்துல ஃப்ரீங்கிறது நம்ம தான் வந்து நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான டைம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த லெவல் கண்டிப்பாக போகலாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு டூல் தான். ஸோ இதுக்கான நேரத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாங்க. மிக்க நன்றி. நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு
முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.